السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, விழுப்புரம் இஸ்லாஹுல் உம்மா அமைப்பின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மீலாத் ஷரீஃப் தொடர் சொற்பு விழாவில் இன்றைய தினம் வாரிசுரிமை சட்டம் பற்றிய குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வை எத்தகையது என்ற அடிப்படையில் பேசுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான பெருமக்களே, இஸ்லாம் எல்லா விதத்திற்கான தீர்வையும் தருகிறது. எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான தீர்வு குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கிலும் வாழ்விலும் நிறைவான விளக்கம் இருக்கிறது. முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலும் நிறைவாகவே தரப்பட்டிருக்கிறது. மனித படைப்புக்கும் பிற படைப்புகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், மனிதர்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை உண்டு. இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை உண்டு. ஆடு மாடுகளுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. அடுத்து அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை என்பதும் இல்லை அவைகளுக்கு. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மறுமைதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது இன்றோ நாளையோ முடிந்து போகக்கூடியது. 10 வருடங்கள் தொடரலாம், 50 வருடங்கள் இருக்கலாம், மிஞ்சி போனால் 100 வருடங்கள் இருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு வருது வாழ்ந்தாலே பெரிய ஆச்சரியமான விஷயமாகத்தான் சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. 100 வயசாச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆகிரத்து என்பது முடிவே இல்லாத வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கைக்கான பரீட்சை களமாகத்தான் இந்த வையகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் சில சங்கடங்கள், சில சோதனைகள் நமக்கு வரும். அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வகையிலே அல் குர்ஆன் நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான முஅஜிஸாத்துக்கள் இருந்தது. அவைகளில் முதன்மை முஅஜிஸத் என்றால் அல் குர்ஆன் தான். ஏன்னா இன்னைக்கு தரப்பட்ட தலைப்பு குர்ஆன், இந்த வாரிசுரிமை சட்டம் பற்றி என்ன பேசுகிறது என்பது.
இப்போ குர்ஆன் தான் முஅஜிசத்துகளிலே மிக உன்னதமானது, முதன்மையானது, காலமெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியது, எக்காலத்திற்கும் வழிகாட்ட வல்லது. இந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் 3 விஷயங்களை வசியத்து செய்கிறான். அவன் வசியத்து செய்யக்கூடிய விஷயங்கள் 3. ஒன்று, தக்வா குறித்து வசியத்து செய்கிறான். 2, பெற்றோர்களோடு நீங்கள் கனிவாகவும் அழகாகவும் உபகாரமாகவும் இருங்கள் என்று வசியத்து செய்கிறான். 3வது, இந்த பாகப்பிரிவினை விஷயமாக வசியத்து செய்கிறான். அல்லாஹ் வசியத்து செய்கிற விஷயம் 3 தான். இந்த 3ல் இந்த பாகப்பிரிவினையும் இடம்பெறுகிறது என்னும் பொழுது, யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்று அந்த வசனத்தை துவக்குகிறார். எனவே இந்த வசியத்து என்பது ஒரு முக்கியமான, அல்லாஹ்வினுடைய வசியத்து என்பது மிக முக்கியமான ஒரு ஒன்று. அதில் இந்த பாகப்பிரிவினையும் இடம்பெறுகிறது என்றால் இது எவ்வளவு பாரதூரமானது, வலுவானது, எந்த அளவிற்கு அதை பேண வேண்டும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு செய்தியை நான் சொன்னால் உங்களுக்கு அது புரியும், ஆனால் கொஞ்சம் அது வித்தியாசமான ஒரு ஹதீது தான் அது. ஒரு மனிதர் வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை ஒருவர் அபகரிக்க பார்க்கிறார், நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். உறவுகளில் இருக்கலாம் யாரோ, அவர் கேட்குற ஹதீதில் தான் இருக்கு. ஒருவர் என்னுடைய சொத்தை அபகரிக்க பார்க்கிறார், நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது சண்டை போடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சண்டையிடு, அவரோடு சண்டையிடு, உன்னுடைய சொத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்கிறார்கள். இந்த தீனை சிலர் எப்படியோ பார்த்துட்டாங்க. எல்லாவற்றுக்குமான தீன் அது. நீங்கள் எந்த துறையை தொட்டாலும் அதற்கான விளக்கத்தை, தெளிவை கூறக்கூடிய மார்க்கம் இது. இப்போ தலாக்கு விஷயத்தை பற்றி சொன்னாங்க, அதில் பேசினாங்கன்னு சொல்லி, இந்த தலாக்குக்கு என்று ஒரு வரையறை பிற மதங்களில் இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிருத்தானியத்திலேயே கூட இதற்கான சட்டங்கள் இன்று வரை சரியாக இல்லை. அதே மாதிரி சில மதங்களில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சில கொள்கைகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி விவாகரத்திற்கான சரியான விளக்கத்தையும் அதனுடைய பாதையையும் வழியையும் சுட்டி காட்டியது என்பது குர்ஆன் தான். குர்ஆனும் ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கும். எனவே எல்லா நிலைகளிலும் இந்த தீன் அருமையான ஒரு வழிகாட்டுதலாக உலகத்தில் வாழும் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமானது. இந்த தீனை சரியாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் தோற்று போக மாட்டார். அந்த வகையிலே இந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை இவர் அபகரிக்க பார்க்கிறார், நான் என்ன செய்ய? சண்டை போடு, அவரோடு போராடு அப்படிங்கிறான். அப்படி போராடி சண்டை போடக்கூடிய நிலையில் அவர் என்னை கொன்று விட்டால் என்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். என்ன, அவர் ஷஹீத் மௌத்தாகிட்டாரு, நான் கொல்லப்பட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய நிலை என்ன? நீ ஷஹீதுடைய நிலையை நீ அடைவாய், உனக்கு ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்கும். ஷஹீதுங்கிறது லேசா? ஒரு மனிதன் ஷஹாதத்தை அடைவது என்பது ஒரு பெரும் பாக்கியம். சஹாபிகள் எல்லாம் ஏங்கி கிடந்தான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்துணை யுத்தங்களை கண்டவர்கள், மகத்தான வெற்றியை இந்த சமூகத்திற்கு ஈட்டி தந்தவர்கள். உடல் முழுவதும் காயங்களாகத்தான் இருக்கும், காயத்தினுடைய தழும்புகள், அடையாளங்கள் இருக்கும். ஆனால் ஷஹாதத் அவங்களுக்கு கிடைக்க இல்லை. அவர்கள் அழுதார்கள், தங்களுடைய இறுதி காலத்திலே அழுதார்கள், ஷஹாதத்து தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. எனவே உன்னுடைய சொத்தை ஒருவன் அபகரிக்கிறான் என்றால் அவனோடு போராடு. அவன் என்னை கொன்று விட்டால் நீ ஷஹீது, நான் அவனை கொன்று விட்டால், இந்த சண்டையில் யாரோ ஒரு ஆள் இறக்கலாம் இல்லையா? ஒஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அளவிற்கு இந்த மார்க்கம் உங்களுடைய பொருள்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் விரும்புகிறது.
ஒருபோதும் ஹராமான வழியை நீங்கள் தேடாதீர்கள் சம்பாதிப்பதில். ஹலாலான ரிஸ்கை தேடுவது இபாதத் என்று சொல்லி தந்த மார்க்கம் இது. ஒரு தோழர் ஒரு பகுதியிலே போறாங்க ஒரு சஹாபி. அவர் நல்ல ஆஜானுபாகமான தோற்றத்தோடு இருக்கிறார், நல்ல புஷ்ஷியாக இருக்காங்க. சஹாபி எல்லாம் அவரை குறித்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த சஹாபி யுத்த களத்திலே கலந்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு இராணுவ வீரனுடைய தோற்றம். இவங்க யுத்த களங்களை ஜிஹாதில் ஃபீ சபீலில்லாஹ் கலந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ சபீலில்லாஹ் கலந்துக்கிட்டா ஒரு பெரும் பாக்கியம்தான், நன்மை தான். அதே நன்மை தன்னுடைய பெற்றோருக்காக, வயது முதிர்ந்த பெற்றோருக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக அவர் ஹலாலான முறையில் ரிஸ்கை தேடுகிறார் என்றால் அது இந்த நன்மையை விட, ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய நன்மையை விட குறைந்தது இல்லை என்றார்கள். நம்ம ஏதோ ஒரு தானோடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியான முறையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பிரகாரம் வியாபாரம் செய்தால், பொருள் ஈட்டினால் அது மகத்தான இபாதத்தாக அமையும் என்பதையும் இந்த முன்னுரையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு. ஆக அருமையான பெருமக்களே, ஒரு மனிதன் சொத்தோடு வாழ வேண்டும், சொத்து சுகத்தோடு இருக்கணும். ஆனால் வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும். இன்றைக்கு இந்த பாகப்பிரிவினை என்பது சொத்து சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த குறிப்புகளை நான் முன்வைத்துக் கொண்டு வருகிறேன். இதே போல ஹக்குகள் என்று வரும் பொழுது ஹக்குகளை அறிஞர்கள் ரெண்டாக பிரிப்பாங்க. ஹுக்கூக்குல்லாஹ் வ ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யுது. அதே மாதிரி மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறது, உறவுகளை பேணுவது, அண்டை வீட்டுக்காரருடைய ஹக்குகளை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் சரியாக செய்வது, அவர்களுடைய உரிமைகளை மீறாமல் இருப்பது, இதெல்லாம் அடியார்களுக்கான ஹக்குகள். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒருவர் எல்லா தொழுகையும் சரியாக தொழுகிறாரு, அவ்வளவு ஜமாத்தில் இருக்காரு, அதே மாதிரி எல்லா நோன்பையும் நோக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு, உம்ரா செய்கிறாரு, எல்லாம் சரியாக செய்கிறாரு. ஜகாத்து சரியாக கொடுக்கறதில்ல, காசை கொடுக்க மாட்டார், அதுதானே வலிக்குது. அதை செய்யலைன்னா அவருடைய நிலை என்ன? அப்போ அவைகள் எல்லாம் மற்ற இபாதத்துகள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் சரியாக இருந்தால்தான் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் ஹக்குகள் பிரகாசிக்கும், கபூலாகும். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு ஹக்குகளையும் சரியாக செய்யும் பட்சத்தில் அவர் மகத்தான இடத்தில் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இனி குர்ஆன் தொழுங்கள் என்று சொல்லுகிறது. அகிமிஸ் ஸலா, தொழுங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, நோன்பு நோற்றுங்க என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு ஏவுகிறது. எப்படி தொழணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க, அதுக்கு தஃப்சீராக இருக்கிறான். எப்படி நோன்பு நோக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கம் சொல்கிறாங்க, அவங்களும் நோன்பு நோட்டு காட்டுறாங்க. எப்படி ஜகாத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ்ஜு செய்யணும், எப்படி உம்ரா செய்யணும், குர்ஆன் இவைகள் எல்லாம் இந்த இபாதத்துக்களை எல்லாம் செய்யுங்கள் என்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுகிறார்கள், அது சம்பந்தமாக போதிக்கிறார்கள். அது குறித்து ஏதேனும் சஹாபிகள் கேள்விகள் எழுப்பினால் அந்த கேள்விகளுக்கான தெளிவான விளக்கத்தையும் பதிலையும் சொல்றாங்க. அப்ப ஏவுதல் என்பது ஒன்று இருக்கிறது, அந்த ஏவுதலை நடைமுறைப்படுத்துவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார். ஆனா இந்த ஃபராயித் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினையை பாருங்க, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வே சொல்லி முடிச்சிட்டோம். 3 வசனங்கள் தான் இருக்கிறது. யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் வலக்கும் நிஸ்ஃபு என்று ஆரம்பிக்கூட 2 தொடரான ஆயத்துக்கள் சூரத்து நிசால இருக்கு. நிசாவுடைய கடைசி ஆயத்து யஸ்தஃப்தூனக ஃபின் நிசா குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. கலாலா சம்பந்தமா, கலாலா என்னங்கிறத பின்னால் சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, இந்த 3 வசனங்கள் கொஞ்சம் பெரிய வசனங்கள் தான். இந்த 3 வசனங்களிலே யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பதை குறித்து தெளிவான விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான்.
நீங்கள் பாகப்பிரிவினை செஞ்சு சரியான முறையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க இல்லை. தொழுங்கன்னு சொன்னான். எப்படி தொழுணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஹஜ்ஜு செய்யுங்கிறான். ஹஜ்ஜு எப்படி செய்யணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஆனால் இந்த ஃபராயித் என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத்தை அல்லாஹ் எப்படி செய்யணும், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அந்த பங்குகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அவனே சொல்லி முடித்திருக்கிறான் என்று நம்ம யோசிக்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இல்மு இருக்கிறதே, நிஸ்ஃபுல் இல்மு என்று இதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க. ஃபராயித் என்று சொல்லக்கூடிய இந்த பாகப் பிரிவினை குறித்து வாரிசுரிமை சட்டம் இதை குறித்து தெளிவாக விளங்கிய பெருமக்கள் இருக்கிறாங்க. இல்முகளிலேயே நிஸ்பு இல்மு இது என்று பெயர் பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இல்மை பொதுவாக தஅல்லமுல் இல்ம, இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இல்மை கற்பதற்காக காலை மாலையிலே உதுவம் ரவாஹா, நீங்கள் காலை மாலை மஸ்ஜிதுகளுக்கு செல்லுங்க என்பது போன்ற ஹதீதுகள் இருக்கிறது. இல்மை கற்பதினால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, இல்மை கற்பதற்காக செல்பவர் மலக்குமார்களுடைய இறக்கைகளில் தான் செல்கிறார் என்பது நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. ஆனால் ஸ்பெஷலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபராயிதை கற்று அதை கற்றுக் கொடுங்கிறார். இந்த வாரிசுரிமை சட்டத்தை கற்று அதை கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குன்னு தனியாக சொல்லிட்டு அவ்வளவு மாயுன்சா, முதலாவதாக இந்த சமூகத்தில் மறக்கடிக்கப்படக்கூடியது மனிதனுடைய கல்வியிலிருந்து உருவப்படக்கூடிய இல்மும் இதுதாங்கிறான். இப்போ ஒருத்தருக்கு சொத்து இருக்கு, அவர் மரணிச்சிட்டாரு, மௌத்தாயிட்டா அந்த சொத்தை பங்கு வைக்கணும். எப்படி பங்கு வைக்கணுங்கிறது தெரியல, எல்லாத்துக்கும் அது மறந்துடுச்சு, அல்லது மனிதனுடைய கல்வியிலிருந்து உருவப்பட்டுட்டு யார்கிட்டையும் அந்த இல்மு இல்லைன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிங்க. சண்டை, குடும்பத்துக்குள்ள பிளவு, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, இப்படி வந்துடுமா இல்லையா? ஆக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுங்கள், இது அவசியம், இது மறக்கடிக்கப்படும், அதுக்கு மனிதர்களுடைய இதயங்கள் இது உருவப்பட்டு விடும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலம் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த இல்மை படிக்காமலேயே அதை மூடிடக்கூடாது. அதற்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தாருங்கள் என்பது தான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு இல்மு, அது தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் அந்த இல்மு இருக்கும். எனவே அருமையான பெருமக்களே, இந்த இல்முக்கு என்று இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சட்டம் வேற எந்த மதங்களிலும் இல்லை. 1956 தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் என்ன செய்யப்பட்டது, இயற்றப்பட்டது. அது முஸ்லீம்களுக்கானது அல்ல, அது கோர்ட் அங்கீகரிக்கிறது. அந்த சட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருது, நான் எப்படியும் செலவழிக்கலாம், அப்படி தானே? நான் சம்பாதிச்சதை நான் செலவழிக்கலாம், நான் யாருக்கும் கொடுக்கலாம். என் அத்தா சம்பாதிச்சாங்க, வாப்பா சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவருடைய சொத்து, இந்த சொத்து எனக்கு சேராது, யாருக்கு சேரும்? அதை நான் செலவழிக்கலாம், ஆனால் விற்க முடியாது. அது யாருக்கு சேரும்? என்னுடைய மகனுக்கு, அவருடைய பேரனுக்கு தான் அது சேரும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் அதில் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஆச்சரியமான சட்டம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மேலே தாத்தா இருக்கிறாரு, இவர் அத்தா, அவருக்கு கீழே பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வைங்க. சட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்ற பிற மதங்கள்ங்கிறது நான் சொல்ல வர்றேன். இப்போ தாத்தாவுடைய சொத்து தான், அவர் இறந்துட்டார், அவருடைய சொத்து. இப்போ அத்தாவும் இறந்துட்டாங்க, அவருடைய சொத்து. இப்போ அவருக்கு, அந்த அத்தாவுக்கு 2 ஆம்பளை பையன் 2 பொண்ணு இருக்கிறான்னு வைங்க. இதில் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சொத்தை 3ஆக பிரிக்கணும். சொத்தை 3ஆக பிரித்து, யாரு? தாத்தாவுடைய சொத்து 2 ஆம்பளை பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். தாத்தாவுடைய சொத்தை 3ஆக பிரித்து 2 சொத்தை 2 பங்கை யாருக்கு கொடுக்கணும்? இந்த பசங்களுக்கு, பேரர்களுக்கு கொடுக்கணும், பேத்திகளுக்கு கிடையாது. இந்த ஒரு பங்கு இருக்குல்ல, அது இறந்து விட்ட அந்த அத்தாவும்.
அந்த ஒரு பங்களை யாரு சேருவா அப்படின்னு கேட்டா இந்த 2 பெண்களும் இந்த 2 ஆண்களும் சேருவாங்க, எல்லாரும் சேர்ந்துக்கிடுவாங்க. ஆக அத்தாவுக்குள்ள பங்கு தான் இதுல சேருவாங்களே தவிர தாத்தாவுக்கு உள்ளது பேரர்களுக்கு மட்டும்தான், பேத்திகளுக்கு கிடையாது. இப்படி எல்லாம் சட்டம். நான் இதை எதுக்காக சொல்ல வர்றேன், இது ஓரளவு இப்படி நிறைய இருக்குது. 2005 இந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு பார்லிமெண்ட்ல மாற்றப்பட்டு அது கோர்ட்ல அங்கீகரிக்கப்பட்டு தாத்தாவுடைய சொத்து பேரர்களுக்கும் உண்டு, பேத்திகளுக்கும் சமநிலையில் உண்டு. ஆணுக்கு 2 பெண்ணுக்கு ஒண்ணுங்கிறது கிடையாது, சமநிலையில் உண்டு, மனைவிக்கு சேர்த்து என்றெல்லாம் இப்படியெல்லாம் என்ன செய்யுது இந்த சட்டங்கள் வகுக்கப்படுகிறது. இப்போ இதையெல்லாம் நம்ம ஓரளவு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஷரியாவினுடைய இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது எவ்வளவு துல்லியமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு தீர்க்க தரிசனமானது. என்னால் இது இறை சட்டம், நிறை சட்டம், இதில் குறை வர முடியாது. இல்லை, மனிதன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவனே என்ன செய்வான், அந்த சட்டத்தை மாற்றிடுவான். பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் போடுது ஒரு கவர்மெண்ட், அதே கவர்மெண்டே அந்த சட்டத்தை மாற்றுது, அல்லது வேற கவர்மெண்ட் வந்து மாற்றுது. சட்டசபையில் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள், அந்த கவர்மெண்ட்டோ அல்லது அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டோ அந்த சட்டங்களை மாற்றுகிறது. ஆனால் இறை சட்டம் என்பது எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடியது. அப்படி இருந்தால் தான் இறை சட்டமாக இருக்க முடியும். அந்த வகையிலே இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது மிக அற்புதமானது, அழகானது. இஸ்லாம் அவ்வளவு அருமையாக இதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பானது. இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த சட்டம் பெண்களுக்கு மிக பாதுகாப்பானது, பரக்கத்தானது. ஆனா இப்படி ஒரு கேள்விகளை என்ன செய்யறாங்க, வெளியிலிருந்து இந்த கேள்வி வருது. வாரிசுரிமை சட்டம் என்பதில், இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒருத்தர் கேஸ் போட்டார், ஒரு வித்தியாசமான கேஸ், ஒரு முஸ்லீம் தான். அவர் கேஸை போட்டு அதனால் சில பத்திரிகைகள்லாம் நிறைய விமர்சனங்கள், இஸ்லாத்தினுடைய சட்டங்களின் மீது விமர்சனங்கள் செய்தது. அவர் அநியாயமாக செஞ்சது. அந்த கேஸ் அவர் போட்ட அந்த முறையும், அவர் ஒரு திருமணத்தை திருப்பி என்ன செய்கிறார், 30 வயசு கல்யாணம் முடிஞ்சு 30 வயசில் இன்னொரு திருமணத்தை ஏற்கிறார். அதனால் அதுக்குள்ளே நுழையில. ஆனால் அது இஸ்லாமிய ஷரியத்திற்கு முரணானது அவர் நடந்து கொண்டது. அவரை பாராட்டியும் அவருக்கு சாதகமாகவும் என்ன செய்யுது, மொத்தத்தில் அதை அவருடைய நோக்கம் என்னென்னா சகோதரர்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் போகக்கூடாது, இதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் வேறு திட்டங்களை தீட்டி என்னெல்லாமோ செஞ்சு முடித்தான்னு வைங்க. பத்திரிகைகள்லாம் இஸ்லாமிய ஷரியாவை என்ன செய்யுது, குறை கூறியது. இப்போ என்ன சொல்லுவாங்க, அதில் உள்ள என்னென்னா ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்குது. இது தக்கரீம் இதுல் ஹல்லில் உன்சையை, 2 பெண்களுக்கு உரிய பங்கு ஒரு ஆணுக்கு. ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குதுன்னு வைங்க, வேற யாரும் இல்லை, வாரிசுக்காரர்கள் யாரும் இல்லை. உதாரணத்துக்கு விளங்குவதற்காக சொல்றேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இருக்குதுன்னு சொன்னா அந்த சொத்தை 3 பங்கு வைத்து அந்த ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இப்ப இதை எப்படி பிரெயின் வாஷ், மூளை செலவை செய்கிறார்கள் என்றால், பலகீனமானவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள். உடல் ரீதியால், சிந்தனை ரீதியால், மன வலிமையால் பலகீனமானவர்கள் என்றால் பெண்கள் தானே. அப்ப யாருக்கு அதிகம் கொடுக்கணும்? பெண்களுக்கு தானே கொடுக்கணும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், நியாயமா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நியாயம் இல்லை, அதை தேடி பார்க்கணும். அது ஏன் அப்படி கொடுத்தது யார்? அல்லாஹ். நீதி வழுவாதவன் அவன். அவனுடைய நீதியெல்லாம் ரொம்ப அழகானது. அல்லாஹ் செலுத்திய சில நீதி செலுத்திய வரலாறுகள்லாம் நம்ம படித்து பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீதி செலுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப 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 கடினமானது ஒரு நீதி செலுத்துவது என்பது. அருமையான பெருமக்களே, ஆக ஆணுக்கு 2 பங்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா, அது பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்குறீங்கன்னா எப்படி, எந்த விதத்தில் அது நியாயம்? அது ஒன்று சமமாக கொடுங்க, அல்லது பெண்ணுக்கு கூட கொடுங்க. அவங்க தானே பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தானே பலகீனமானவங்க. மார்க்கமும் பலகீனம் சொல்லுது பெண்களை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் நிர்வகிக்கணும். நிறைய வீடுகளை மாற்றமாக இருக்கு. அப்போ அப்படி இருந்தால்தான் குடும்பம் அழகாக இருக்கும்.
குடும்பம் அழகாக இருக்கணும்னா ஆண் கையில் நிர்வாகம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது சரியானது. குர்ஆனும் அதை சொல்லுகிறது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி பெண்களுக்கு குறைவாக கொடுக்கலாம், ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு கட்டத்தில் ஒரு பையன் மூத்தாயிட்டான் அல்லது ஒரு பொண்ணு மூத்தாயிட்டான், அதற்கு அத்தான் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் முழுமையாக விளக்கிறதுக்கு அவகாசம் இருக்குமான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசுவோம். அப்படின்னு இருக்கும்போது அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் வருது. சுலுது மா பக்கிய மஸ்அலத்து சுலுது மா பக்கியன்னு 2 கணக்குகள் இருக்கு. இதில் ஒரு தாய்க்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக தந்தைக்கு கிடைக்கிறது. இந்த 2 கணக்கு செப்பரேட்டாக பேசுவாங்க. தனியாக இருக்கக்கூடியது மஸ்அலத்து ஜௌஜ் அபவைன், மஸ்அலத்து ஜௌஜ் தபவைன், இந்த கணக்குக்கு பேர். அப்போ இந்த 2 கணக்குகளிலுமே ஒரு தாய்க்கு என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கல, என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கல, குறையுது. அதை குறைத்து தந்தைக்கு முழுமையாக என்ன செய்யப்படுகிறது, 2 மடங்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் வைத்து தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த விமர்சனம் செய்தார்கள். சரி, இப்போது நாம் விஷயத்துக்கு வர்றோம். பெண்கள் பலகீனமானவர்கள், ஆண்கள் பலமானவர்கள், இது இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது. பெண்களுக்கு குறைவாக கொடுக்கிறது, ஆண்களுக்கு நிறைவாக கொடுக்கிறது, இதையும் ஒத்துக்கொள்கிறது. இப்போ அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய மற்ற சட்டங்களையும் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? ஒரு பையன் பிறந்துட்டான் அல்லது ஒரு பொண்ணு பிறந்துடுச்சு. இந்த பையனுக்கான அல்லது அந்த பொண்ணுக்கான உணவை கொடுப்பது யார்? அந்த பொண்ணு, அந்த பிள்ளையினுடைய தந்தையா தாயா? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? தந்தைக்கு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கு, பையனோ பொண்ணோ அந்த குழந்தைக்கு நோய் ஏற்பட்டுடுச்சு, இதற்கான மருத்துவம் செய்வது யார்? தாயா தந்தையா? தந்தை. சாப்பாடு கொடுக்கணும், தாயா தந்தையா? தந்தை. அந்த பையனை படிக்க வைக்கணும், ஓத வைக்கணும், அதற்காக செலவுகள் இருக்கு. அவன் தூரமாக போகணும், சைக்கிள் வாங்கி கேட்குறான், சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். இப்போ சைக்கிள்லாம் இல்லை, பைக்கு. பைக்கும் காரை விட விலை கொண்ட பைக்கெலாம் வாங்குறான். பசங்க ஓட்டுறதுலாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ இந்த பைக்குகளை வாங்கி பொதுவாக எல்லா செலவுகளையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்? யார் ஏற்றுக்கொள்ளணும்? ஒரு தந்தை, ஒரு ஆண். அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்று குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, ஷரியா பேசுகிறது. ஒரு ஆண் இடத்தில் தான் அந்த செலவழிக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. நஃபக்கா கிஸ்வாங்கிறது யாருக்கு? ஒரு ஆணுக்கு தானே. இனி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், ஆணோ பொண்ணோ கல்யாணம் கட்டி கொடுக்கணும், யார் செய்கிறார்? ஒரு தந்தை. எல்லா ஊர்லேயும் தந்தை ஆண் தானே. உலகம் முழுவதுக்கும் தந்தைங்கிறது ஆணா தானே இருக்கிறார். சரி, அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன அப்படின்னா, எல்லா பொறுப்பும் ஆண் தான் ஏற்றுக்கிடணும். எல்லா பொறுப்பையுமே ஒரு ஆண் தான் ஏற்றுக்கொள்ளும் போது, இனி கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆனதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய செலவு நஃபக்கா யார் செய்யணும்? கணவன். எல்லா நாடுகளிலும் கணவன் ஆண் தானே. இப்போ பெண்ணு கல்யாணம் முடிச்சுக்கலான்னு கேவலமான சட்டங்கள்லாம் சேட்டாங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். இது அசிங்கமான, எப்படி நீதிமன்றங்கள் இது அங்கீகரிக்குதுன்னு தெரியல. அப்போ கணவன் என்பது ஒரு ஆண், அவன் மீது தான், ஆணின் மீது தான் செலவின் சுமை இருக்கிறது. செலவினுடைய சுமை என்றாலே ஒரு ஆணின் மீது. அவன் தான் சம்பாதிக்கணும், அவன் தான் செலவழிக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அத்தா அம்மாவுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆணின் மீது சுமத்தப்படுகிறது, சுமத்துகிறது இஸ்லாம். ஷரியா நீ செய், நீ சம்பாதி, நீ உழை, தொழில் செய், விவசாயம் செய் என்று ஊக்குவிக்கிறது ஒரு ஆணை. அப்போ செலவழிக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் ஒரு ஆணுக்கு இருக்கும் பொழுது, ஒரு ஆணுக்கு 2 பங்குன்னு கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை சும்மா ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு கொடுக்கும் அப்படியா? இது எவ்வளவு தீர்க்க தரிசனமாக தூர நோக்கோடு இது பார்க்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கப்பட்டிருக்கிறதா இல்லை, அல்லாஹ் தீர்மானிக்கிறது. அவனுடைய சட்டம் என்பது எல்லா காலத்திற்கும் எல்லாருக்கும் பொருந்தும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, உரிமை மாற்றம் செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. அப்படிப்பட்ட அழகிய நிறைவான சட்டம் அது.
இந்த இன்னும் சொல்கிறேன், ஃபுகஹாக்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறார். ஒரு நல்ல பையன் அமைகிறான். பையன் நல்ல பையன், நல்ல ஒழுக்கமான பையன். தன் மனைவியை, தன்னுடைய பிள்ளைய, தன் மகளை அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா கண் கலங்காமல் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. எல்லாம் விசாரித்ததில் நல்ல குண ஒழுக்கமான பையன். ஆனால் கொஞ்சம் புவர், கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறான், சம்பாதிப்பான். நல்ல பையங்கிறதுக்காக வேண்டி ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்குறாரு. அதுதான் அடிப்படை, அப்படி தான் செய்யணும். பொருளை நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. அழகை பார்க்கலாம், தப்பு இல்லை. ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு குலத்தை பார்க்கறது, அதெல்லாம் தாண்டி தீன் இருக்கான்னு பார்க்கணும். மார்க்கம் அவனிடம் இருக்கிறது. அந்த பையனை எடுத்து முடிச்சிட்டார். அவன் சம்பாதிக்கிறான், கொள்றான், வேலைக்கு போகிறான். ஆனால் போதிய அளவுக்கு வருமானம் அவனுக்கு கிட்ட இல்லை. சில பேர் சும்மா இருப்பான், காசு வந்து கொட்டும். இரவும் பகலுமா உழைப்பான், பாடாப்படுவான், மாடா உழைப்பான். அவனுக்கு அது அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய கலாக்கதிர். அது அவனுக்கு தெரியும். அவன் ஒவ்வொரு ஆளையும் அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ குழந்தைய வந்து ஒரு 2 பிள்ளை வந்துடுச்சு, செலவுக்கு போதியது இல்லை. ஒரு மாதம் 25,000 ரூபா செலவு வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அவனால் ஒரு 15,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியுது. இப்போ அவனுடைய மனைவி ஓரளவு வசதியாக இருக்கிறார். மனைவியினுடைய அத்தா, அந்த பையனுடைய மாமனார், அவர் சொத்து எழுதி வச்சுக்கிறாரு, மகளுக்கு சொத்து எழுதி கொடுத்துருக்கிறான்னு வைங்க. அதுலேருந்து வருமானம் வருது. அதுலேருந்து மாதம் 10,000 அந்த பொண்ணு செலவழிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 2 வருஷம் செலவழிச்சு 2,40,000 ரூபா செலவழிச்சிருக்கு. இப்போ அவனுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைத்து இப்போ அவன் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இப்போ நல்ல சம்பாதியத்துக்கு வந்துட்டான். வந்தால் இந்த மனைவி 2,40,000 ரூபா செலவழிச்சிருக்கிறாள்ல, இவன் கேட்டால் அவன் திருப்பி கொடுக்கணும். ஃபி திம்மத்திஹின்னு எழுதுவாங்க. அவனுடைய பொறுப்பில் அது இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறான், தன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறான், தனக்கு சாப்பிட்டுக்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கை எழுதி வச்சுக்கிறான். அந்த கணக்கை ஒப்படைக்கிறான்னு வைங்க. எனக்கு நீங்கள் இதை தரணும்னு கேட்டால் அவன் மேலே அவனுக்கு இப்போ வசதி இருக்கிறது, கொடுக்கணும். வசதி இல்லைன்னா வேற விஷயம். அப்போ அதை திருப்பி தர வேண்டிய. இப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்னா, முடியாத காலகட்டத்திலும் கூட ஒரு ஆணுக்காக வேண்டி பெண் செலவழித்தாலும் அது அவனுடைய பொறுப்பில் திம்மத்தில் இருக்கும். இப்போ யாருக்கு நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும்? செலவழி பூரா ஆணினுடைய தலையில் சுமத்தும் பொழுது குர்ஆன் ஆணுக்கு 2 பங்கத்தை கொடுக்குது. இதில் என்ன விவகாரம்? அப்போ பெண்ணுக்கு வந்து ஒரு கட்டத்தில் உறவுகள் இல்லை, சொந்தக்காரங்கள் இல்லை, சொத்துக்கள் கொஞ்சம் கூடுதல் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், மாப்பிள்ளை மௌத்தாயிட்டாருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் தனி சட்டம் இருக்குது. அது தனி லைன். அந்த பெண்ணை பாதுகாக்கிறது யார்? அத்தா இல்லை, சகோதரர்கள் இல்லை, மாப்பிள்ளை இறந்துட்டாரு, பிள்ளைகள் இருக்குது, இந்த பெண்ணை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா அதுக்கு ஷரியத் வழி சொல்லுது. அது வேறு லைன். அது யாருடைய பொறுப்பில் அது வரும்? அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கான உணவுகள், உறைவிடம், உடை கொடுப்பது எல்லாம் யாருடைய பொறுப்பு என்பதையெல்லாம் தீர்க்கமாகவும் மிக தெளிவாகவும் இஸ்லாம் பேசுகிறது. அது தனி சட்டம். நான் அதை தொட்டேன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் வெளியில் போக வேண்டியது வந்துடும். அருமையான பெருமக்களே, எல்லாமே அல்லாஹ்வினுடைய சட்டம் என்பதால் இதில் எந்த குளறுபடியும் இல்லை. ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. இனி அடுத்த ஒவ்வொரு கட்டமாக நான் வர்றேன். ஒவ்வொன்றையும் விவரித்து பேசினாலே நிறைய நேரம் எடுத்துரும். தகவல்களை நிறைய சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அது குறிப்புகளாக நான் சொல்லிட்டு வர்றேன். இது கிட்டத்தட்ட பயான் இல்லை, ஒரு பாடம் நடத்துறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குர்ஆனில் வந்து 6 பின்னங்களை அல்லாஹ் சொல்கிறான். சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணுங்கிற முறைகளை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். 6 விதமாக, அதுக்கு ஃபுரூது என்பார்கள், ஃபர்து என்பார்கள். 6 ஃபர்துகளை சொல்கிறான். அதனால அதுக்கு ஃபராயிதுன்னு வந்தது. ஃபர்துன்னா 2 அர்த்தம் இருக்குது. கடமைன்னு 1 அர்த்தம் இருக்குது, தக்தீர் அளவு நிர்ணயம் அப்படின்னு இருக்குது. அதுதான் இங்கே இந்த ஃபர்துக்கு ஜம்மு ஃபராயில், அந்த ஜம்முக்கு ஃபர்து பன்மை வந்து ஃபுரூதுன்னு வரும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ அல்லாஹ் 6 பின்னங்களை சொல்கிற அந்த பங்குகளை நீங்கள் எப்படி எப்படிலாம் வைக்கணும்? 2/3, 2/3 சொத்தை 3 பங்காக வைத்து 2 பங்காக பிரிக்கணும். அடுத்தது என்ன ஒன்று இருக்கிறது? 1/3 சொத்தை 3 பங்காக வைத்து 1 பங்கு கொடுக்கிறது. அடுத்து சுதுசு 6 பங்காக வைத்து 1 பங்கு கொடுக்கிறது. இப்போ இதை அப்படியே கொண்டு வரலாம்.
முதல்ல 3 பங்காக வைத்து 2 பங்கு கொடுக்கிறது, அதில் பாதி 3 பங்காக வைத்து 1 பங்கு கொடுக்கிறது, அதில் பாதி 6 பங்காக வைத்து 1 பங்கு கொடுக்கிறது. இது ஒரு லைன். அடுத்தது நிஸ்பு, பாதி 50-50, அதில் பாதி ருபு 25%, 4ல் 1 பங்கு, அதில் பாதி சுமுனு 8ல் 1 பங்கு. இப்படி 6 பின்னங்கள் இருக்கிறது, ஃபர்துகள் இருக்கிறது. இதில் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த 6 பங்குகளும் பெண்கள் சம்பந்தமாக இடம்பெறுது. பெண்கள் விஷயத்தில் இந்த 6 பங்குகளையும் பெறக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. இது ஆச்சரியம் தானே? அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்பதை நீங்க பாருங்க. 6 பங்குகளை சொல்லுகிறான். இந்த 6 பங்குகளையும் பெண்கள் இடம்பெறுகிறார்கள். அது யார் யார் எப்படி இடம்பெறாங்கிறத நம்ம உரையினுடைய பங்குகளை நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். இந்த வாரிசு என்றால் யாரு, வாரிசு என்றால் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் இந்த வாரிசு உரிமையை 3 விதமாக பிரிப்பாங்க ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று உசூல் அப்படின்னா அத்தா அம்மா, அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, இவங்கெல்லாம் மேலே போகக்கூடியவங்க. மௌத்தா போனவருடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, இப்படி போகிறது. அடுத்தது ஃபுரு, பிள்ளைகள், மகன், மகள், மகனுடைய மகன், மகனுடைய மகள், இப்படி போகிறது, கீழே வரக்கூடியது. 3வது ஹவாஷி, சகோதரர்கள் சகோதரிகள், சாச்சா, சின்னத்தா, பெரியத்தான்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம். இப்படி 3 விதமாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. இதை தாண்டி ஒரு உறவு இருக்கு, அவங்கள துல் அர்ஹாம்னு சொல்லுவாங்க. அவங்க வாரிசுக்காரங்க கிடையாது. அம்மா கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. அம்மா கூட பிறந்தவங்க யார்? மாமா, சின்னம்மா, பெரியம்மா, இவங்கெல்லாம் வாரிசுக்காரங்க கிடையாது. இவங்கெல்லாம் துல் அர்ஹாம். இவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், சொத்துல பாக பிரிவினை வரும். அது ரொம்ப தூரம், ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர். இவங்க யாருமே இல்லைன்னா வரும். அது உடனே வராது. பைத்துல் மாலுக்கு போகணும், பைத்துல் மால் சரியா இல்லைன்னா என்ன செய்யணும், நீ ரத்து மசாலான்னு ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி தான் அதுக்கப்புறம் இவங்க வரும். ஆனால் இவர்களை குறித்து ரப்புல் ஆலமீன் ஒரு கருணையோடு ஒரு பார்வையை பார்க்க சொல்கிறான் நம்மளை. இப்போ நம்ம சொத்து பங்கு வைக்கிறோன்னு வைங்களேன். சொத்து பங்கு வைக்கும்போது ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, சொத்து இருக்குது, பங்கு வைக்கிறோம். அப்போ அந்த பங்கு வைக்கும் பொழுது வாரிசுகாரர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யார் யாருக்கு எவ்வளவுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் பங்கு வைக்கிறோம். இப்போ அம்மா கூட பிறந்த மாமா இருக்கிறாரு, அவர் வாரிசுக்காரர் கிடையாது. அம்மா கூட பிறந்த சின்னம்மா பெரியம்மா இருக்கிறாங்க, அவங்க வாரிசுக்காரர் கிடையாது. இந்த மௌத்தா போனவருடைய சின்னம்மா, அம்மாவுடைய தங்கச்சி அல்லது அம்மாவுடைய அக்கா பெரியம்மா, அந்த பெரியம்மா தான் இவரை நல்லா வளர்த்தது பார்த்துக்கிட்டது. பார்ப்பாங்க இல்லையா, சில சமயங்கள் அம்மாவை விட அம்மாவுடைய அக்கா பெரியம்மா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைய. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க. இப்படிலாம் கூட இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் அம்மா தன்னுடைய அக்காவை அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க இல்லையா, இந்த பிள்ளைகளும் பெரியம்மாவை அக்கா அக்கான்னு கூப்பிடும். சில இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அம்மா கூப்பிடுறதுனால அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும். ஆனால் அவங்க வாரிசுக்காரங்க கிடையாது. வாரிசுக்காரங்களா இல்லை. அப்போ இவர்களுடைய இதை அல்லாஹ் வாரிசுக்காரர்களாக அறிவிக்க இல்லை. இவங்களெல்லாம் துல் அர்ஹாம், நல்ல தமிழில் சொல்லுவாங்க குடல்வாய் ஜனங்கள், வாரிசுக்காரர்கள் அல்லாத உறவு நெருக்கமானவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பேர். அப்போ இவர்களும் ஒரு தேவையுடையவங்களா இருக்கலாம்ல. சொந்தக்காரங்க தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். இவர் சொத்து, பெரிய சொத்து இருக்க, மூத்தாயிட்டாரு, நம்ம அந்த பிள்ளை எடுத்து வளர்த்துருக்கிறோம், நம்மளோட நல்லா இருந்திருக்கிறாரு. நம்ம பெரியம்மாவாக இருந்தாலும் சின்னம்மாவாக இருந்தாலும் அம்மா அம்மான்னு நம்மளை கூப்பிடுவார், அந்த அளவுக்கு பிரியமாக இருந்தார். அப்படிலாம் இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹதல் கிஸ்மத்த உலுல் குர்பா உல் யதாமா உல் மசாக்கி ஃபர்ஸுகூஹும் மின் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. என்ன அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இந்த அழகு, இதுவே குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வசனம்தான் என்பதுக்கு இது போதுமானதாக இருக்கும். இது எப்படி யாரும் சொல்ல முடியாது பாருங்கள். நீங்கள் பங்கு வைக்கும் பொழுது இந்த சொந்தக்காரங்க வந்தாங்க, எத்தீம்கள் வந்தாங்க, மிஸ்கீன்கள் வந்தாங்க, அவங்களாம் நமக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறாங்க. சில ஊர்களில் நீங்கள் பார்க்கலாம், எங்கள் ஊர்கள்லாம் அது இருக்குது. மௌத்தானதும் இந்த ஊரில் எப்படி தெரியல எனக்கு, மௌத்தானது என்ன செய்வான்னு சொன்னால்,
கொஞ்சம் பணம் கடையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஜனாசா அடைக்க முடித்த உடனே அவருடைய இதிலிருந்து என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த வரிசை ஏழைகள் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆயத்தினுடைய இதை பாருங்கள். ஏன்னா மூத்தாயிட்டா பங்கு வைக்கிறது தான் இனி சொத்து. இனி அதில் நம்முடைய பெருமக்கள்லாம் ரொம்ப அழகாக நடந்திருக்கிறாங்க, எப்படிலாம். ஆனால் அந்த நடைமுறைகள் எல்லாம் சில கட்டத்தில் பித்அத்தாக பார்க்கப்பட்டு தூரத்துக்கு வீசிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அது சுன்னா ஹதீதை ஆய்வு செய்தால் அது எவ்வளவு சரியானது. நம்முடைய மூத்த உலமாக்கள் எவ்வளவு கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க, கண்ணியமாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆயத்துக்களையும் ஹதீதுகளையும் எவ்வளவு புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம விளங்க வரும். ஆக இப்போ இந்த மாதிரி நம்ம சொத்து பங்கு வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய உறவுக்காரர்கள் வர்றாங்க, அவங்க வாரிசுக்காரர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது கொடுங்கப்பா, அல்லாஹ் சொல்கிறான், எதாவது கொடுத்துக்காங்க. ஒரு சுப்புகும் மீன் சொல்லிவிட்டு கூடுதலும் கவுலம் மாறுஃபா, கொஞ்சம் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள். அவங்க கூட எதிர்பார்த்துருக்கலாம், ஆனால் இங்கே பங்குதாரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு வசதி சூழல் இல்லை, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்கள புண்படுத்திடுறாங்க. தர்றதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு சொத்துலேயே பங்கு இல்லை, நாங்கள் தர்றோம் இல்லை, வாங்கிட்டு போனால் என்ன அப்படின்னு பேசாதீங்க. கவுலம் மாரூஃபா தான் இந்த மாதிரி தரணும்னு எண்ணம் தான். அந்த பங்குகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பிள்ளைகள் அதிகமாக இருக்குது, கொடுக்க வாரிசுக்காரங்களும் அதிகமாக இருக்குது, அவங்களும் கொஞ்சம் தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் வாரிசுதாரர்கள் இல்லைன்னாலும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், உங்களுக்கு வழங்கிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கோங்க. ஒரு காலத்துலலாம் எங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளையும் எல்லாம் தரும்போது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தர்றோம். இதுலேயே எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கி தந்துடலாம். அழகாக பேசி அனுப்புங்கிறான் அல்லாஹ். உறவுகளை பாதிச்சிடாதீங்க, யாருடைய கல்வையும் உடைச்சிடாதீங்கிறான். இதயங்களை உடைக்காதீர்கள், அவர்களை சங்கடப்படுத்தி விடாதீர்கள், வேதனைப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன செய்றான், அழகான முறையில் நீங்கள் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு குறிப்பிடுறான். இதுதான் இது அடிப்படை விஷயங்கள். இனி இந்த ஃபராயிது, இந்த பாக பிரிவினை சட்டம் குர்ஆனிலே கூறப்பட்டதற்கான சில வரலாறுகள் உண்டு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு உண்டு, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு உண்டு, இன்னொரு சஹாபியினுடைய வரலாறு, இப்படி பல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இந்த சஹாபிகளின்லாம் அடிப்படையாக இருந்தாங்க. இவங்களுக்கு அந்த சொத்து பிரிவினையில் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தான் இந்த ஒரே வரலாறை மட்டும் நான் குறிப்பிடுறேன். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க உஹதுல ஷஹீதான போது அவங்க பெரிய அந்தஸ்தில் இருந்தவங்க. பையத்துல் அக்கபாவிலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டவங்க, ஒரு பெரிய சஹாபி. அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த சொத்தை சஅத் இப்னு அபி ரபீ அவங்களுடைய தம்பிமார்கள் எடுத்துக்கிட்டாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரர்கள் 2 பேர், அவங்களுடைய தம்பிமார்கள் எடுத்துக்கிட்டாங்க, சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், சஅத் இப்னு ரபீ உங்களுக்கு தெரியும், உங்கள் தோழர், உங்களோட யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறேன், பிள்ளைய அழைச்சிட்டு வந்துக்கிறாங்க. 2 பொண்ணை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பொண்களுக்கு நிக்கா செய்து கொடுக்கணும், லா துன்கஹானி அப்படியே சொல்கிறாங்க, கல்யாணம் செஞ்சு நான் கொடுக்கணும், செலவு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும். அன்றைக்கும் செலவு தானே இருக்குது, கல்யாணம்னாலே செலவு வர தானே செய்யும். இப்போ செலவுலாம் எங்கேயே போயிடுச்சு, என்ன மாதிரியெல்லாம் கல்யாணம் நடக்குது. இப்போ லட்சத்துலன்னு இல்லை, கல்யாணங்கள் கோடியில் ஆயிடுச்சு, பிரம்மாண்டமாகவும் எப்படி எல்லாமோ நடக்குது. சரி, மொத்தத்தில் நான் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் நாயகமே. இப்போ என்னன்னா, இவருடைய இருந்த சொத்தை எல்லாம் அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சஅத் ரபீனுடைய சகோதரர், இந்த பிள்ளைகளுடைய சாச்சாமார்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. பொறுத்துருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வசனம் வரல. இதே மாதிரி 2-3 நிகழ்வுகள் நடந்ததும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், வசனத்தை இறக்கணும். இறக்கின பிறகு அந்த 2 பேரையும் கூப்பிட்டு விட்டாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர்கள், இந்த குழந்தைகளினுடைய, இந்த பொம்பளை பிள்ளைகளினுடைய சாச்சாமார்கள் 2 பேரையும் கூப்பிட்டு விட்டு, இங்கே வாங்க, அல்லாஹ் சட்டத்தை தந்துட்டான், நீங்கள் எடுத்த பணத்தையெல்லாம் கொண்டாங்க, சொத்தையெல்லாம் கொண்டாங்க,
அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னவோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கொண்டுட்டு அதில் 2/3 3/2 பங்கை அந்த பெண்களுக்கு கொடுக்க சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 3/2 பங்கு என்ன செய்யணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். 2 பொம்பளையாக இருந்தால் அல்லது 3 பொம்பளையாக இருந்தால், ஒரு பொம்பளையாக இருந்தால் நிஸ்பு பாதி. ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஒருத்தர் மூத்தாயிட்டார், ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குன்னா சொத்தில் பாதியை கொடுத்துடணும். 1க்கு மேலே இருக்குது 2, 3, 4 எத்தனை இருந்தால் சொத்தில் 3/2 பங்கு 2/3 கிட்டத்தட்ட 66%, 66% கொடுத்துடணும் அவங்களுக்கு. இது மார்க்கெட் சொல்லுது. கொடுத்துட்டு 8ல் 1 பங்கு 12.5% யாருக்கு கொடுக்கணும், மனைவிக்கு கொடுக்கணும். மீதி உள்ளதை நீங்கள் 2 பேரும் சரிசமமாக பங்கு வச்சுக்கோங்க. பெரும்பாலான இதை இங்கே வாங்கிட்டாங்க. சுடுதானியம் வாங்கியாச்சு, சுமனும் வாங்கியாச்சு. ஒரு பெரும்பகுதி என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டு கொஞ்சம் தான் மீதி இருக்கிறது, அதை நீங்கள் 2 பேரும் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஒரு கிராமவாசி அந்த வாசகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகும். அவர் சொன்னார், எதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும், அவன் என்ன குதிரை ஓட்டுறாவா, வாள் பிடித்து சண்டை போடுறாவா, இப்படியெல்லாம் அவர் கேட்குறாரு. அந்த இபாரத்துக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது அந்த எதுகை மூனை சஜ்ஜாவோட பேசுவார். இதெல்லாம் இருக்கும்போது அவளுக்கு நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்ட காணாது. இன்னும் ரொம்ப பெண்களை எல்லாம் ரொம்ப அவலட்சணமாக நடத்திய காலம் தானே அது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், பெண்களுக்கு பொம்பளை பிள்ளையில் ஆம்பளை பிள்ளையில் இல்லை. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு ஆண் குழந்தை இல்லை, ஆண் மகன் இல்லை. மகன் இருந்தால் சட்டம் வேறு மாதிரி மாறிடும். ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்குன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது வந்துடும். ஆக இப்படி பெண்களுக்கு இந்த முக்கியத்துவம் என்ன செய்யுது, தரப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இறக்கினான். இறக்கி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 3/2 பங்கும், மனைவிக்கு 8ல் 1 பங்கும், மீதி உள்ளதை அந்த 2 சாச்சாக்களும் எடுத்துக்கிடணும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். இனி இதெல்லாம் அடிப்படை சட்டங்கள். இனி சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளது. இதில் தான் நிறைய அடாவடித்தனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்முடைய குடும்பத்தில், இதில் எப்படி இல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். இந்த பாக பிரிவினைங்கிறது எப்போ வரும் தெரியுமா, மௌத்தானா தான் பாக பிரிவினை. அதுக்கு முன்னால் பாக பிரிவினை கிடையாது. நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அதனால் பாக பிரிவினை செஞ்சுட்டு போகிறேன் அப்படி கிடையாது. நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எனக்கு வயசாகிடுச்சு பாக பிரிவினை. இது நீங்கள் என்ன செய்யலாம், அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஹயாத்தாக இருக்கும்போது அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். பாக பிரிவினை என்பது மா தரக்க அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அவர் விட்டு சென்ற என்ன செய்ய, எங்கே சென்றுட்டாரு, அல்லாட்ட சென்றுட்டார். மா தரக்கன்று சொன்னாலே என்ன அர்த்தம், மரணித்த பிறகு அவர் விட்டு சென்ற ஒன்று. அப்போ அந்த விட்டு சென்ற அந்த ஒரு சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் மரணித்த பிறகு அப்படிங்கிறது தான் அந்த வாரிசு உரிமைக்கு வருது. ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் அன்பளிப்பாக பள்ளிவாசலுக்கு கொடுக்குறாரு, அங்கே கொடுக்குறாரு, இங்கே கொடுக்குறாரு, அதை கொடுக்கலாம், அது எல்லா வகையிலும் கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைகளை பாதிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் ஓரளவு சொத்து சேர்த்துருந்தாங்க, வச்சுருந்தாங்க. சுகம் இல்லாமல் ஆயிட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு சொத்துக்கள் இருக்குது, இதையெல்லாம் நான் எல்லாத்தையும் தான தர்மம் செஞ்சிட போகிறேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அதனால் நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தானே இருக்குது அப்படின்னு. லா தஃபால், அப்படி செய்யக்கூடாது. அது என்ன எல்லாத்தையும் கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க, அது என்ன எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னா, ஹாஃப் கொடுத்துருடா அப்படின்னா, பாதி 50% கொடுத்துருடா, 10 கோடி ரூபாய் இருந்தால் 5 கோடி ரூபாய் கொடுத்துருடா அப்படிங்கிறான். நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்கா, 10 கோடி ரூபாய் இருந்தால் 5 கோடி ரூபாய் தானம் தர்மம் செஞ்சு நல்லா இருக்கா இல்லையா, யார் செய்ய போகிறது, அப்படிலாம் செய்யக்கூடிய மனசுனா ரொம்ப ரொம்ப குறைவு. நான் 5 அப்படிப்பா செய்யலாம் தஃபான்ட்டாங்க. ஒரு சுலுஸ் நான் ஒரு 3ல் 1 பங்கு, அப்போ 3 கோடியே 33 லட்சம் ஏறக்குறைய 10 லட்சம் வச்சுக்கிட்டா, உதாரணத்துக்கு 10 கோடின்னு வச்சுக்கிட்டா,
இந்த கோடின்னு சொல்லி பார்ப்போமே, அது பணத்தை தான் அவ்வளோ பெருசாக பார்க்க முடியாதுனாலும் கூட ஒரு கோடின்னு சொல்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? ஒரு கோடின்னு சொன்னால் லேசாக இருக்குது, கோடின்னு சொன்னால் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ அந்த 10 கோடியில் வந்து நான் 3ல் ஒரு பங்கு 2/3 1/3 சுலுசு நான் கொடுத்துட்றேன், 3 கோடியே 33 லட்சம் நான் தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட இருக்கலாம், குறையும் இருக்கலாம், அவங்க கணக்கு நமக்கு புரியறதுக்காக அந்த 10 கோடிங்கிற பேச்சு. இது அதீதில் வந்துதான்னு கேட்டுறக்கூடாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சல்லல்லாஹு சொன்னாங்க ஒசுலுசு கசீர், சல்லல்லாஹு 3ல் ஒரு பங்கு அனுமதிக்கிறாங்க, அதுவும் அதிகம் அப்படின்னா சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் சப்ஜெக்ட். எவ்வளவு அழகு! ஒசுலுது கதீர், 3ல் ஒரு பங்கு நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்படியா, சரி ஓகே, அதுவும் அதிகம்தான் அப்படிங்கிறாங்க. ஒசுலுது கதீர். இப்போ என்ன ஃபுகஹாக்கள் என்ன சொல்கிறாங்க, சொத்துல 3ல் ஒரு பங்கை விட அதிகமாக என்ன செய்யக்கூடாது, வசியத்து செய்யக்கூடாது, அது ஜாயிஸ் இல்லை. வசியத்து செய்யறேன்னா என்ன, வசியத்து இதில் வந்துடுது, இதில் வசியத்து சேர்ந்து வருது. வசியத்துன்னா என்ன அப்படின்னா, வசியத்துங்கிறதும் மரணத்துக்கு பிறகு நடக்கிறது தான், ஹயாத்தில் இல்லை. நான் மௌத்தாயிட்டா இந்த பள்ளிக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, இந்த அனாதை நிலையத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க, இன்னும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய நண்பர், அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க இப்படின்னு சொல்கிறான்னு வைங்களேன். இதுக்கு இந்த மதரசாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, இப்படிலாம் சொல்கிறார். இதெல்லாம் வசியத். ஆனால் எழுதி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. உயில்ங்கிறான்ல, அது வசியத்து தான். இந்த உயில்ங்கிறது வசியத். அப்போ எழுதி ஆனால் அந்த நீங்கள் எவ்வளோ, அந்த டோட்டல் வந்து 1/3 விட அதிகமாக ஆகக்கூடாது. 3 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 1 கோடி ரூபாயை விட அதிகமாக ஆகக்கூடாது. அந்த 1 கோடி ரூபாய்க்குள்ளே தான் அது இருக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி வாரிசாக வர்றாங்களே, அவர் மௌத்தாயிட்டா யாரெல்லாம் வாரிசு வராசத்து கிடைக்குமோ அவங்களுக்கு அதை செய்யக்கூடாது, வசியத்தை செய்யக்கூடாது. அவங்களுக்கு தான் அது கிடைக்குது, வசியத்தை செய்யக்கூடாது. அப்படி வசியத்தை செய்வதாக இருந்தால் செய்யலாமா? ஒரு கட்டத்தில் செய்யலாம். எப்போ செய்யலாம்? அவருக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஒரு 4 பிள்ளைகள் இருக்குது. ஒருத்தருக்கு வசியத்தை செய்யலாருன்னு சொன்னால் மற்ற 3 பிள்ளைகள், மற்ற வேறு வாரிசு, மனைவி இருந்தால் மனைவி, அத்தா இருந்தால் அத்தா, அம்மா இருந்தால் அம்மா, எல்லாரும் வாரிசுக்காரர்கள் அத்தனை பேரும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவருக்கு செஞ்சுக்கங்க, அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வசியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாரும் என்ன இத்திஃபாக்காக ஒத்துக்கிட்டா தான், ஒருத்தர் இருந்தாலும் முடியாது. அப்போ வசியத்துங்கிறது நம்ம செஞ்சால் 1/3 3ல் ஒரு பங்கை விட அதிகமாக வசியத்தை செய்யக்கூடாது. இப்போ சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொன்னாங்க ஒசுலுது கதீர், அட 3ல் ஒரு பங்கு அதிகம்தான், சரி பரவாயில்ல. அப்போ இதை வச்சு ஃபுகஹாக்கள் செய்கிறாங்க. 3ல் ஒரு பங்கு அதிகம் அப்படின்னு வரும்போது, இப்போ 3 கோடி ரூபா நம்ம சொன்னோமா, உதாரணமாக ஒரு 3 கோடி ரூபா விட்டுட்டு போகிறாரு, 3ல் ஒரு பங்கு எவ்வளவு, 1 கோடி ரூபா. ஒசுலுது கதீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அந்த 1 கோடி ரூபாயிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் குறைச்சிட்டு 99 லட்ச ரூபா கொடுங்க. அப்போ அது சிறந்ததுங்கிறாங்க. கரெக்டாக 3ல் ஒரு பங்கு கொடுக்கறதை விட அதை விட கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து சொன்னாங்கன்னு சொன்ன பாருங்க, சப்ஜெக்ட் அதுதான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உன் பிள்ளைகளை கையேந்த வச்சுட்டு போகிறதை விட அவங்களுக்காக ஏதாவது வச்சுட்டு போகிறது நல்லதா இல்லையான்னு கேட்குறான். தீன் எப்படி பார்க்குது பாருங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கையேந்த வச்சிடாதீங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சில சமயங்களில் அத்தாக்கும் அவனுக்கும் பிரச்சனை, அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறது, அத்தா வசதியாக இருக்கிறாரு, இவன் ரொம்ப பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, 2 பேரும் மனஸ்தாபம் சில இடங்கள் இருக்க தானே செய்யுது, பெரும்பாலும் இருக்காது, சில இடங்களில் இல்லை, இருக்காமலும் இல்லை, இருக்கவும் செய்யுது. அப்போ அவங்க என்ன செய்யணும், என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்காம மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றது. எப்படி கொடுக்கறது, அன்பளிப்பாக கொடுத்துறது. ஹயாத்திலேயே 5 கோடி ரூபாய் ஆகிக்கான்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை, மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்துறது. எல்லாத்தையும் டக்குன்னு எழுதி வைக்க முடியுமா, செல்லுபடியாகும். ஹிப்பத்து என்பது அவருடைய சொத்து, அவருடைய பங்கு, அவர் யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் அது சரியாண்டா அல்லாஹ் விரும்பலை. ஆகிரத்தில் அவர் மாட்டிக்கிடுவார், அல்லாஹ் இடத்துல ஒரு ஆகிரத்தில் மாட்டிக்கிடுவார். நீ உன் பிள்ளைக்கு சரியாக கொடு, அல்லாஹ் உன்னுடைய, நீங்கள் பங்கு வைக்கிறீங்க, ஹயாத்திலேயே அன்பளிப்பு செய்கிறீங்கன்னா எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். எல்லாருக்கும் சமமானா
ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹிபத்து கொடுக்கறதா இருந்தால், அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு இல்லை. ஆணுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் பெண்ணுக்கும், அது அன்பளிப்புல. அதே சமயம் வஃபாத்துக்கு பிறகுனா அல்லாஹ்வுடைய சட்டம், இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த வராசத்து சட்டம், வாரிசுரிமை சட்டம் வந்துடும். அது வாரிசுரிமையே அல்ல. சரி, ஆணுக்கு கூட பெண்ணுக்கு குறைய ஒருத்தர் கொடுத்தாரு, செல்லுபடி ஆகும். எப்போ ஹயாத்தில் கொடுக்குறாரு, நன்கொடையாக கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு கொடுக்க இல்லை, ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, ஒருத்தர் கூட கொடுக்குறாரு, ஒருத்தர் குறைய கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்ல விஷயம் அல்ல, செல்லுபடி ஆகும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பதில் சொல்லி ஆகும். ஏன் இந்த மாதிரி பண்ண நீ அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரும். அருமையான பெருமக்களே, இனி ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால், ஒரு பொம்பளை மரணிச்சிட்டாங்க, இது நிறைய இடங்கள்ல இது இருக்குது. பல இடங்கள்ல இந்த நம்ம போகிற பல ஊர்களெல்லாம் இதை சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்டை பேசுனா பயானில் இல்லை, பொதுவாக உலமாக்கள் பேசுவது உண்டு. இப்போ ஒரு ஆள் ஒரு ஒரு பொம்பளை மரணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 50 பவுனில் நகை இருக்குது. இந்த நகை யாருக்கு? சொத்து, அவங்களுடைய சொத்து. அந்த நகையாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே வாரிசுகாரர்களுக்கு எல்லாரும் வந்துடும். எல்லாம் சொன்ன சட்டத்துக்கு வந்துடணும். அதாவது இந்த உருஃப்னு ஒன்று இருக்குது, ஃபுகஹாக்கள் எழுதுவாங்க. உருஃபுண்டா நடைமுறை, உருஃபுத்தீன் மார்க்கத்தினுடைய நடைமுறை, உருஃபுல் பலத் ஊரினுடைய நடைமுறை. ஊரில் சில நடைமுறைகள் இருக்கலாம். இப்போ சில ஊர்களில் கல்யாணம் முடிக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வித்தியாசமாக சாப்பாடு ஆக்குவாங்க இல்லையா? எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியே சாப்பாடு இருக்குது. இனி இறைச்சின்னு சொன்னால் அதில் சில ஊரில் உருளைக்கிழங்கு போடுவாங்க. எங்கள் ஊரில் உருளைக்கிழங்குலாம் பெரும்பாலும் போட மாட்டாங்க, வாழைக்காய் போடுவாங்க. இன்னும் வாழைக்காயான்னு ஆச்சரியமாக கேட்பாங்க சில ஊர்களில். இதெல்லாம் ஊருடைய நடைமுறை. இந்த ஊருடைய நடைமுறை இந்த உருஃபை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. தீனினுடைய நடைமுறை, ஊர் வழக்கு. ஊர் வழக்கம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி வரும் பொழுது ஊருடைய நடைமுறை ஷரியத்திற்கு மாற்றமாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இறைச்சியில் வந்து சுரைக்காய் போடுவாங்க. நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு போடுறோம், வாழைக்காய் போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம், ஏதோ ஒன்று போடுறோன்னு வைங்களேன், அல்லது முருங்கைக்காயை போடுறோம். எதையாவது போடுங்க. இதனால் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. ஷரியத்துக்கு இது எந்த விதத்திலையும் முரணாக இல்லை, மாறுபாடாக இல்லை. இது ஊருடைய நடைமுறை. இதை மார்க்கம் என்ன அங்கீகரிக்கிறது? இது ஓகே, நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஆனால் உருஃபு தீனுடைய உருஃபு என்று ஒன்று இருக்க, அதற்கு முரணாக ஊருடைய வழக்கம் இருந்தால் ஊருடைய வழக்கத்தை பின்பற்றக்கூடாது. எதை பின்பற்றணும்? தீனுடைய உருஃபை தான் பின்பற்றணும். இப்போ சில ஊர்களில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொம்பளை மூத்தாயிட்டா அந்த பெண் அணிந்திருந்த நகைகள்லாம் மகளுக்கு. அப்படியா? அது ஊருடைய நடைமுறை, அது செல்லுபடியாகாது. அது எல்லாருக்கும் உள்ளதான். அது சொத்தில் கொண்டு வந்து மொத்தமாக பங்கு வைக்கணும். அவங்கள யார் யார் வாரிசுக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்களில் அந்த இந்த பொண்ணுடைய சொத்துக்கள் என்ன இருக்கோ எல்லாம் வந்துடணும். அதில் அந்த நகையும் வரும். வந்து தான் அந்த வாரிசுக்காரர்களுக்கு பங்கு வைக்கணுமே தவிர அது ஒரு பொம்பளைக்கு மட்டும் போய் சேருங்கிறது தவறு. அது நான் இது பெண்களினுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். இதை நான் சொல்வது பெண்களுக்கான பாதுகாப்பு. 2 பேர் வந்தாங்க, ஒரு பொருளுக்கு சொந்தம் கொண்டாடி 2 பேரும் வர்றாங்க. 2 பேருமே இந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னுடையது இவரும் சொல்கிறாரு, இது என்னுடையது, இவரும் சொல்கிறாரு என்னுடையது. 2 பேருமே என்னுடையதுங்கிறாங்க. ஒரு பொருள் ஒன்று தான், 2 பேரும் என்னுடையதுங்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? விசாரிக்கணும். விசாரணை நடத்தணும் இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொருள் யாருடையதுங்கிறது தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருவான். ஆனால் இப்போ அவங்க நம்மகிட்ட வந்தால் நம்ம என்ன செய்கிறது? நமக்கு அல்லாஹ் அறிவித்து தருவானா என்ன? மலக்க வந்து சொல்லுவாங்களா? அப்படி இல்லையே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி, உஸ்வத்துன் ஹசனா. அவங்க வந்து எப்படி தீர்ப்பளிக்கிறாங்க? அப்போ நம்முடைய சமூகம், இந்த உம்மத்து எப்படி தீர்ப்பளிக்க வேணுமோ அதை அவங்க செயல்படுத்தி காட்டுவாங்க. அவங்களுக்கு இல்மு இருக்குது, அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை வச்சு முடிவு செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு தனி அந்த ஷரியாவை நமக்கு சொல்லி தர்றாங்க. சாட்சிகள் கொண்டு வரணும்.
2 பேருமே சாட்சி கொண்டு வந்துட்டாங்க, அல்லது 2 பேர்கிட்டையுமே சாட்சி இல்லை, 2 பேர்கிட்டையும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அல்லது 2 பேர்கிட்டையுமே ஆதாரங்கள் சமமாக இருக்குது. இப்படி இருக்குன்னு வைங்க, என்ன செய்யணும்? யாருடைய கையில் பொருள் இருக்குதோ அவ கையில் கொடுத்துடணும். அதான் கடைசி. பொருள் ஒரு ஆள் கையில் தான் இருக்கும். ஜட்ஜிட்ட வரும்போது பொருள் ஒரு ஆள் கையில் தான் இருக்கும். இந்த பேனாவை 2 பேரும் இப்படி பிடிச்சிக்கிட்டே வருவாங்களா என்ன? அப்படி இல்லையே. அல்ல ஒரு மைக்கை 2 பேரையும் பிடிச்சிட்டு வர போகிறாங்களா? யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு இப்படி சரியா. இது நிறைய விளக்கம் இருக்குது, சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை செஞ்சுட்டு சொல்கிறாங்க, அந்த பொருளை யார் கையில் ஒப்படைக்கிறாங்களோ இது உன்னுடையதா இல்லையா என்பது உனக்கு தெரியும். தெரியும் தானே? இந்த 2 பேருக்கும் யார் தெரிய தானே செய்யும். இந்த பொருள் உன்னுடையதா இல்லையா என்பது உனக்கு தெரியும். உன்னுடையது இல்லை என்றால் நீ நெருப்பை சாப்பிடுகிறாய், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். நான் இப்போ தாய்மார்களை பாதுகாக்கிறேன், பாதுகாக்கக்கூடிய வார்த்தைகள் இது. எனவே அந்த சொத்துக்கள் எல்லாருக்குமாக உரியது. வாரிசுக்காரர்கள் அத்தனை பேருக்கு, அது நகையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, காணியாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் உரியது. வாரிசுக்காரர்கள் அத்தனை பேர் வந்துடுவாங்க. யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கணுங்கிறது அல்லாஹ் சொன்ன அந்த அளவின் பிரகாரம், தக்தீரின் பிரகாரம் பிரித்து கொடுக்கணும். அது அல்லாமல் இது எங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நகை யூஸ் பண்ணுற காலம் எல்லாம் அது நெருப்பை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இதையெல்லாம் துனியா ஒரு நாளைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். எவ்வளோ காலம் இந்த துனியாவில் வாழ போகிறோம். எனவே இதை என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அடுத்து இன்னொரு சட்டம் என்னென்னா, இப்போ நம் பாகப்பிரிவினை யார் யார் எவ்வளவுக்குங்கிற சப்ஜெக்டுக்கு இன்னும் போக இல்லைனா, ஆனால் அதுக்கு முன்னால் இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யார் யாருக்கு எவ்வளவுங்கிறது குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதற்கான நேரம் இருந்தால் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தது என்னன்னா, பிள்ளை இல்லைன்னு ஒருத்தரை வளர்ப்பு பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்க. அதை வளர்க்கலாம். ரபீபத். இப்போ வளர்ப்பு பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். குழந்தை இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் ஆகி குழந்தை வரல, ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலாமே அப்படின்னா வளர்க்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைக்கு சொத்தில் பங்கு கிடையாது. அதையும் வச்சுக்கணும். சொத்தில் அவங்களுக்கு பங்கு கிடையாது. அன்பளிப்பாக நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க, ஒரு சொத்தை எழுதி வைக்கிறீங்கன்னா அது வேறு. ஹயாத்தில் நீங்கள் மௌத்தாயிட்டா உங்களுடைய சொத்திலிருந்து அவருக்கு எந்த பங்கும் சேராது. வளர்ப்பு பிள்ளைக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஹயாத்தாக இருக்கிற காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது ஓகே, அது அன்பளிப்பாக என்ன செஞ்சிடும், போயிடும். எந்த காரணத்தை கொண்டும் வளர்ப்பு பிள்ளைக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிடணும். ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் முடித்தாங்க, மாப்பிள்ளை மௌத்தாயிட்டாங்க, ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான், மாப்பிள்ளை மௌத்தாயிட்டார், அந்த பையன்ட அத்தா மௌத்தாயிட்டார். கொஞ்சம் காலம் கழித்து அந்த பெண் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறான், இன்னொருத்தர கல்யாணம் முடிக்கிறான். இதாவுடைய காலம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடித்த கொஞ்சம் காலத்தில் அவர் மௌத்தாயிட்டார். அவருக்கு சொத்து இருக்குது. அவருடைய சொத்து மனைவிக்கு சேரும், மனைவியினுடைய பிள்ளைக்கு சேராது. அவருடைய பிள்ளைக்கு தானே சேரணும். அந்த இருக்கிற மகன் யாருடைய மகன்? அவருடைய மகன் இல்லை, மனைவியினுடைய மகன். இவருடைய சொத்து இவருடைய பிள்ளைகளுக்கு சேரும். இவருடைய பிள்ளை இருந்தால் பிள்ளைக்கு சேரும், இல்லைன்னா அது வேறு யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு போன் வைங்க. அத்தா இருந்தால், அம்மா இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், சாச்சா பெரியத்தா, சாச்சா பெரியத்தானுடைய மகன்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இவன் தான் அவங்களுக்கு போகும். இதை விட்டுட்டு மனைவியினுடைய மக்களுக்கு போகாது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு போய் சேராது. அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளணும். எனவே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஹயாத்தில் இது பல இடங்கள் இந்த இது விவகாரம் இருக்குது. இந்த வாழும் காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நல்ல முறையில் நகையெல்லாம் போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டார். அத்தாக்காரர் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார். நகை போட்டார். நகைனா ஹிப்பத்து தானே. ஒரு 10 பவுன் நகையை போடுறாரு, 20 பவுன் நகையை போடுறாரு, 50 பவுன் நகையை போடுறாருன்னு வைங்களேன். பரக்கத்தாக இருக்கிறாரு, 50 பவுன் நகையை கொடுத்துட்டார். இப்போ அத்தா மௌத்தாயிட்டார். மௌத்தானதுக்கு பிறகு ஒரு பையன் இருக்கான்,
அந்த பையன் சொல்கிறான், உனக்கு தான் 50 பவுன் நகை கிடச்சிருச்சே, அதனால் சொத்தில் எனக்கு என்ன செய்யணும், உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு முடியாது, சொல்லவே முடியாது. சொத்துடைய பங்குங்கிறது வஃபாத்துக்கு பிறகு, ஒரு மரணத்துக்கு பிறகு தான் அந்த பாகப்பிரிவினை. அதை எப்படி பாகப்பிரிவினை பண்ண வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லிட்டான், அதை மீற முடியாது. அவர் ஹால் ஹயாத்தா இருக்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு, கல்யாணத்தை முடிச்சு செலவழிக்கிறாரு. அது அன்பளிப்பாக போயிடுமே தவிர எந்த காரணத்தை கொண்டு அதை கணக்கை எடுக்க முடியாதுங்க. சரி, இந்த பையனை படிக்க வச்சாருன்னு வைங்க, பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறார், டாக்டர் படிக்க வைக்கிறாரு. இப்போ டாக்டர் படிப்புலாம் வந்து கோடி தானே, லட்சத்தில் இல்லை 1000 லட்சமாக மாறி டாக்டர் படிக்கிறதா இருந்தால் கோடி கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும். அவன் மார்க் எடுத்தாலே லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, நல்ல மார்க்கை வாங்கினாலே. அப்படி நல்ல காலேஜுக்கு போகிறதா இருந்தால், நல்ல காலேஜ்னால் பெரிய பிரபல்யமாக இருக்குது. இப்போ மருத்துவமே பெரும்பாலும் வியாபாரமாக மாறிடுச்சு. வியாபாரமாக இருக்கலாம், ஆனால் சேவை அதோடு இணைந்திருக்கணும். மருத்துவமும் கல்வியும் எப்போதும் என்ன இருக்கணும், சேவையோடு இணைந்திருக்கணும். சேவை தன்மை சிந்தனைகள் அது இருக்கணும். மக்கள்கிட்ட அது குறைஞ்சி வருது, வருத்தத்துக்குரியது அதெல்லாம். ஒரு அரசு கல்வி இலவசமாக கொடுக்கணும், மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும், தண்ணீரை இலவசமாக கொடுக்கணும். இதுதான் அடிப்படை மார்க்கம். அது ஹை அருமையான பெருமக்களே, இப்போ அவர் பள்ளிக்கூடத்தில் அல்லது காலேஜில் செலவழித்து நிறைய செலவழிச்சுக்கிறாரு. 1 கோடி ரூபா கொடுத்தது அவனை படிக்க வச்சுருக்கிறாரு. இப்போ அத்தான் மௌத்தாயிட்டார். இந்த பொண்ணு கேட்கலாமா, உன்னை தான் படிக்க வச்சான், அத்தான் உனக்கு படிக்க வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ செலவழித்தாங்க, இவ்வளோ செலவழித்தாங்க, அதனால் உனக்கு இப்போ பங்கு கிடையாது, அல்லது நீ கொஞ்சம் ஒன்று எடுத்துக்க வேண்டியதான், 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போ, மீதி 3 கோடி ரூபா எங்களுக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அது ஹால் ஹயாத்தில் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். நீனும் அதே மாதிரி இருந்தால் உனக்கு செஞ்சுருப்பார். அது செய்ய வேண்டிய கட்டணம் வரும்போது செய்கிறார். உனக்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இல்லை. ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு தான் அல்லாஹ் இடத்துல ஒரு குற்றவாளி. அது அல்லாமல் ஒரு பையன் படிப்பில் கெட்டிக்காரனாக இருக்கிறான் பையங்களேன், ஒரு பையன் படிப்பில் நல்ல கெட்டிக்காரனாக இருக்கிறான், இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வர மாட்டேங்குது. என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் அவ்வளோதான், 20 மார்க்கை தாண்ட மாட்டேங்கிறான். என்ன செய்கிறது? படித்து 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 எல்லாரோடையும் அவன் படிக்கிறான். எல்லா 12th பல வருஷமாக படிக்கிறான். அவனோட தம்பியும் படிக்கிறான், தம்பியோட தம்பியும் படிக்கிறான், தம்பியோட தம்பியும் படிக்கிறான். அவனோட சேர்ந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் எழுதுகிற மாதிரி இருந்துன்னு வைங்க. அப்படி சில பிள்ளைகள் இருக்கும். அப்போ அவனை திருப்பி கொண்டு காலேஜில் சேர்க்க முடியுமா? முடியாது. சரிப்பா, உனக்கு சரி வரல, நீ வந்து ஒரு தொழிலில் இரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு, ஒரு தொழிலை கடையில் சேர்த்து விட்றாரு. இந்த பையன் நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கிறான். ஒரு பையன், அவரோட மகனில் ஒருத்தன் ரொம்ப டாப்பில் இருக்கிறான். அப்போ அருமையான முறையில் அவன் படித்து கிடிச்சு வர்றான், டாப்பில் வர்றான். செலவழிப்பாரா இல்லையா? செலவழிக்கணுமா இல்லையா? இது நியாயமானது. அந்த பையனும் அப்படி இருந்தால் அவர் செலவழித்து தான் இருப்பார். அது அல்லாமல் ஒருத்தனுக்கு செலவழிக்க கூடாது என்று நினைத்தால் தான் பாவம். அதை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கொண்டு கொடுப்பது தான் குற்றம். அது அல்லாமல் ஒருத்தருக்கு செலவழிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு அவன் தரல, அவனோட சூழல் அப்படி இருக்குது, ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு உனக்கு தான் படிக்க வைக்கிறது அண்ணன்ட்ட சொல்கிறான், தம்பி உனக்கு படிக்க வைக்கிறது அவ்வளோ செலவழிச்சிட்டாரு, அதனால் சொத்தில் எனக்கு கூட பங்கு வாங்கன்னு தம்பி கேட்க முடியுமா? முடியாது. அது எல்லாரும் சம பங்கு தான். அந்த பங்கை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய அது கட்டளை. அது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஹதீதை நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பொதுவாக இந்த மார்க்கம் வந்து அழகான ஒரு மார்க்கம். அடிமைகளை உரிமையிட சொன்ன மார்க்கம். கொஞ்சம் அந்த காலத்தில் அடிமைத்தனை, அப்போ ரசூல்லாட்ட அடிமை இருந்தாங்களே, அந்த சஹாபிட்ட அடிமை இருந்தாங்களே, அபூ சுஃபியான்கிட்ட அடிமை இருந்தாங்களே, இவங்கள்ட்ட அடிமை இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி இஸ்லாம் அங்கீகரிக்கிறது? இதெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் அறிவுடைமையான கேள்வி அல்ல. அந்த காலத்தினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். சும்மா நம்மங்கன்னு உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடிமை தலையை ஒழித்ததே இஸ்லாம் தான். அப்போ ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமை இருந்தாங்க, அந்த சஹாபிக்கு அடிமை இருந்தாங்க, அவங்க அடிமை வாங்கினாங்க, அடிமை விற்றாங்க, எல்லாம் வருதா இல்லையா? அது வரும். அடிமைத்தலை எப்படி இருந்தது, என்ன மாதிரி சூழல் இருந்தது? இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ மது தடை செய்யணும், அதில் எல்லாரும் ஒன்றுபட்ட
டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஒரு கட்சி இப்போ ஆட்சிக்கு வருது, டாஸ்மார்க்கை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் மூடிடுமா? மூட முடியாது. முடியுமா? முடியாது. அப்போ என்ன? அரசுக்கு பெரிய வருவாய் அதிலிருந்து வருது. இப்போ அதற்கான மாற்று வருவாயை என்ன செய்யணும்? இல்லைன்னா அரசே இயங்காது. அரசே இயங்கானா பெரிய முசீபத்து. இனி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஒரு கலவரமாக போயிடும். அப்போ மாற்று அது கண்டிப்பாக டாஸ்மார்க்குகளை மூடணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அரசாங்கம் மதுவை அனுமதிக்கலாமா? எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களையும் இது இருக்கு. எல்லா மாநிலங்களையும் தான் நம்ம சொல்றோம், தமிழகத்திலையும் இருக்கு. மதுவை என்ன செய்ய முடியாது. அது எல்லா பாவங்களுக்கும் தலையானதுன்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ ஒரு ஆட்சி அரசு வரும் பொழுது அதை நிறுத்துவதற்கான வழிவகைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இல்லாமல் ஆக்கி அதற்கான வருவாய்களை தேடி குடிக்கக்கூடியவனுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப மொடா குடியனாக இருக்கிறான், தடான்னு நிறுத்தினான்னு சொன்னால் அவன் ஒரு பைத்தியக்காரனாக போயிடுவான். ஏன்னா அதில் மூழ்கி பழகிட்டான். அவனுக்கான கவுன்சிலிங், அவனுக்கான சிகிச்சை, எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டே வரணும். அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா வேறு விதமாக போயிடும். குடிச்சு சம்பாதிக்கிறது பூரா குடிச்சு முடிச்சிடறான். எத்தனை மக்களை பார்க்குறோம். இப்போ நம்ம சமுதாயத்திலே இந்த முசீபத்து உள்ள நுழையுது. இந்த கஞ்சா, மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க. ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து தெருக்களில் பிள்ளைகள் உட்காந்துட்டு இருக்குது, வாலிபர்கள், நம்ம வாலிபர்கள் இருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும் இந்த சமுதாயத்தை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இப்போ ஒரு அடிமை சம்பந்தமாக நான் பேச போகிறேன். அதனால தான் சொன்னேன். இப்போ ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ஒரு சாவி ஒரு அடிமையை உரிமையிடுறாங்க. அவங்க சம்பாதிச்சு வாங்கினது அந்த காலத்தில் அடிமைங்கிறது சொத்து தானே. அந்த காலத்தில் அடிமைங்கிறது ஒரு சொத்து. அடிமைகளுக்கான சந்தைகளும் இருந்தது. இப்போ இருக்கான். இஸ்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு, படிப்படியாக கொண்டு வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் ஆக்கிடுச்சு. அதுக்குண்டான வழிவகைகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சாங்க. அது கொஞ்ச காலத்தில் அது நீங்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி நீக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் எப்படி செய்யணுங்கிறதுக்கு அது முன்மாதிரி. எதையும் எடுத்தம் கவிழ்த்தெல்லாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்போ அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? அவங்க சம்பாதிச்சதுலேயே அவங்க வாங்கின ஒரே ப்ராப்பர்ட்டி இந்த அடிமை தான். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே அடிமை தான். அதை உரிமையிட்டாங்க. அவங்க மௌத்தார தருவாயில் இருக்கிறாங்க, உரிமையிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி செய்தி கூப்பிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டாங்க. அந்த அடிமையை விடுதலை செய்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்கிறாங்க. அவருக்கு வேற எந்த சொத்தும் இல்லை, பிள்ளைகளெல்லாம் பிச்சை எடுக்க வைக்கிறதா அப்படின்னு அந்த அடிமையை யார் வாங்குறான் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த அடிமையை வாங்குவது யார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. செய்தனா நுஹைபுன் நஹாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் வாங்கிக்கிறேன் நாயகமே அப்படின்னா. வாங்க, இந்த வித்துட்டாங்க. இப்போ வித்துட்டு அதனுடைய பணத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த அடிமையை உரிமையிட்டுட்டாங்க. முடிஞ்சிருச்சா சப்ஜெக்டு? ஏன்னா சஹாபிகள் அப்படி பண்படுத்தி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவர் உரிமையாக ஆயிட்டார். ஏற்கனவே உரிமை அந்த மௌத்தார நிலையில் இருந்த சஹாபி உரிமையிட்டாங்க. உரிமையிட்டா அவர் உரிமையாக போயிருப்பார், முடிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எதையும் விட்டுட்டு போக இல்லை, எதையுமே விட்டுட்டு போக இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க வாங்கினது அந்த ஒன்று தான் இருக்கு. லைசலஹு மாலுன் ஒயிரு அப்படியே ஹதீஸ்ல வருது. வேற எந்த பொருளும் இல்லை இந்த அடிமை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க விடுதலை செய்ததை ரத்து செய்து அந்த அடிமையை கூப்பிட்டு, இவங்களை யாராவது வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வாங்குறாங்க. அப்போ அவங்க வாங்கி அங்கே உரிமையிடுறாங்க. இப்போ உரிமையில் நடந்து போச்சு, இந்த பிள்ளைகளுக்கான வசதி வாய்ப்புகளும் கிடைத்து போச்சு. எவ்வளவு தூரத்தன்மையோடு தூர நோக்கோடு இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த குர்ஆன் எவ்வளோ அழகான வழிகளை சொல்லி தந்திருக்கிறங்கிறத நம்ம யோசிக்கணும். இனி நான் நிறைவுக்கு பகுதிக்கு நான் வர இருக்கிறேன். முதலாவது விஷயம் நம்ம சொன்னோம், இந்த பாகப்பிரிவினை என்பது ஒரு ஆள் மௌத்தானதுக்கு பிறகு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதற்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு கடன் இருக்கான்னு பார்க்கணும். மௌத்தாயிட்டாருன்னு சொத்துக்களை பிரிச்சுட்டு போயிடக்கூடாது. முதல் விஷயம் என்ன? அவருக்கு கடன் இருக்கா, அந்த கடனை பார்க்கணும், கடனை கொடுக்கணும்.
அவர் 5 கோடி ரூபா வச்சிருக்கிறாரு, 3 கோடி ரூபா கடன் இருக்குதுன்னா கடனை கம்ப்ளீட்டாக முடிங்க. அதை வேலை செய்யணும். அதை இல்லாமல் நீங்கள் சொத்தை பிரிச்சுட்டாங்கன்னா கடனாளி என்ன செய்வாங்க, கடன் கொடுத்தவர் என்ன செய்வாங்க? அதற்கு அடுத்து அவர்கிட்ட வேலை செஞ்சாங்க, வேலை செஞ்சு ஆக்கள் இருப்பாங்கல்ல கடையில், அங்கே வேலை செஞ்ச சம்பள பாக்கி, என்ன சம்பள பாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து அந்த சம்பள பாக்கியை கொடுக்கணும். அவர் இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்தாரான்னு பார்க்கணும், இல்லைன்னா அந்த ஜக்காத்து பணத்தை தனியாக எடுத்துடணும். ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி இருந்தும் அவர் செய்யாமல் இருக்கிறாரு, அப்போ அதுக்கான பணத்தை தனியாக எடுத்து பதிலி ஹஜ்ஜு செஞ்சிடணும். பெருநாள் வந்தது, நோம்பு பெருநாள், சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கல, அதை எடு தனியாவை, இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி அவர் நதுரு செஞ்சிருக்கிறார், நேற்று செஞ்சிருக்கிறார், புள்ள சோகம் இல்லாமல் போயிட்டாரு, சோகமாயிட்டா நான் ஒரு 2 ஆடு அறுத்து கொடுப்பேன் அப்படின்னா பிள்ளைக்கு நல்ல சோகம் கிடச்சிட்டு ஆடு அறுத்து கொடுக்கணும் இல்லை, அந்த நதுருக்கு உண்டானது செய்யணும். அதே மாதிரி இந்த தஜ்ஹீஸ் தஃபன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த தஜ்ஹீஸ் தஃபன் என்ன, அந்த கஃபன் இடுறது, அடக்கம் செய்கிறது, இதுக்கு செலவு வருமா இல்லையா? அந்த செலவு அவருடைய பணத்துலேருந்து செய்யணும். பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது வேறு விஷயம். யாருமே செய்யணும், முதல்ல அவருடைய பணத்தை அவர் மீது தான் அது கடமை, அவருடைய பொருள் மீது தான் அவருக்கு கடமை. அந்த கடமையை வேறு யாரும் நான் இல்லை நான் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டா அது செய்யணும், அது தப்பு இல்லை. ஆனால் அவருடைய பணத்தில் யாரும் செய்யலைன்னா அது அவங்க தான் செய்யணும். யாரும் செய்யலைன்னா இல்லை, அவர் செய்யறது கடமையாக இருக்கும். அதே மாதிரி வசியத்து செய்திருக்கிறார், பள்ளிவாசல் கூட அதுக்கு கூட இதுக்கு கூட வசியத்து செஞ்சிருக்கிறார். நம்ம வசியத்தை பற்றி சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அது சம்பந்தமான அந்த வசியத்து சம்பந்தமாக அவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், அந்த 3ல் 1 பங்கு குறைவாக இருக்குன்னு வைங்களேன், 3ல் 1 பங்கு குறைவாக தான் இருக்குன்னா அந்த வசியத்துக்கு உண்டான அந்த பணத்தை அந்த பொருள்களெல்லாம் எடுத்துடணும். இதற்கு பிறகு தான் என்ன செய்யணும், பங்கு வைக்கணும். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நீ டகாண்டு மூத்தாயிட்டாரு, சொத்து ஆள் கொடுக்குமா இப்போ பிச்சுட்டு போயிட்டான், அப்படி நடந்தது ஒரு இடத்துல, பிச்சுட்டு போயிட்டாங்க. கடனாளிலாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டா கடன் கொடுத்தீங்கன்னு இவர் கேட்குறாரு. வாரிசுக்காரங்க எங்கிட்ட சொன்னீங்களா நீங்கள், அவர் நான் கடன் கொடுத்துருக்குறேன்ட்டு. இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது துல்மு இல்லையா? இந்த கடனில் கூட ஒரு சொத்துக்கள் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ உதாரணமாக அவர் 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறார். இப்போ சொத்து 3 கோடி ரூபா இருக்குது, என்ன செஞ்சணும், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். இவர்கிட்ட 3 கோடி ரூபா இருக்குது, கடன் வாங்குறது 5 கோடியாக இருக்குது, என்ன செய்கிறது? கடன் 5 கோடி இருக்குது, ஆனால் இவர்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது 3 கோடி ரூபா தான். 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற கணக்குகளை எடுத்து என்னோட வாரிசுக்காரங்கள் செய்யணும். யார் யாரிடம் எவ்வளோ கடன்காக எடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஒன்றும் வாரிசுக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க விரும்பினா அந்த 2 கோடியை நாங்களே தர்றோம், வசதியோடு இருக்கிறாங்க, அப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க தரல, நாங்கள் தரல, அந்த 3 கோடி ரூபா தான் அவர் விட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அந்த 3 கோடி ரூபாயும் என்ன செய்யணும், நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரா, 10 லட்ச ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு 8 லட்ச ரூபா தான் நாங்கள் தருவோம், ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஆவரேஜ்னு ஒன்று வரும். இந்த ஆவரேஜ் பிரகாரம் 10 லட்ச ரூபா வாங்கினா 8 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா வாங்கினா 16 லட்ச ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆவரேஜாக பார்த்து 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 என்ன செய்யணும், கொடுக்கணும். கொஞ்சம் யோசிங்க, இவ்வளவு தெளிவாக இவ்வளவு விளக்கமாக நம்மளுடைய கல்வியில் ஏற்படக்கூடிய அல்லது சிந்தனையில் ஏற்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு வேதம் இருக்கா? குர்ஆனை தவிர, ஷரியாவை தவிர. எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் இது, எவ்வளோ அற்புதமான ஒரு வேதம் இது, எல்லாவற்றுக்குமே விளக்கம் சொல்லுது. இந்த மாதிரி நுணுக்கமாக இவ்வளவு தெளிவாக இவ்வளவு விளக்கமாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஃபுகஹாக்கள் அவ்வளவு சட்டத்தையும் மிக விரிவாகவும் அழகாகவும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எங்கு சாத்தியமாகும், வேறு எங்கேயுமே சாத்தியம் இல்லை சகோதரர்களே. இப்போ ஜனநாயகத்தினுடைய தொட்டில் லண்டன், இங்கிலாந்து. இந்த லண்டனை தான், லண்டன் பார்லிமெண்ட்டை தான் ஜனநாயகத்தினுடைய தொட்டில்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று சட்டம் இயற்றியது 1967. 1400 வருஷத்துக்கு முன்னாலே இஸ்லாம் சொல்லிடுச்சேன் மனைவிக்கு பங்கு உண்டு அப்படின்னு. மனைவிக்கு பங்கு உண்டுங்கிறது 1400 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த மார்க்கம் தெளிவுபடுத்திடுச்சு. இப்போ எவ்வளவு தூர நோக்கோடு எவ்வளவு தூர சிந்தனையோடு இந்த மார்க்கம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக்கிறோம். அதே மாதிரி
எல்லாம் போனதுக்கு பிறகு ஜக்காத்துக்கு பணத்தை ஒதுக்கியாச்சு. ஜக்காத் இப்போ இன்னும் ஃபுகாக்கள் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் மௌத்தாயிட்டார், அவருக்கு வந்து பொருள்கள் பணங்கள் இருக்குது, நகையை பேங்கில் வச்சுருக்கிறான்னு வைங்க. நகையை பேங்கில் வச்சா அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவான், அது ஹராம். சரி வச்சுட்டார். அல்லது பேங்கில் வைக்கல, தன்னுடைய நண்பர்கிட்ட தான் என்ன செஞ்சுருக்கிறார், அடமானமாக வச்சுருக்கிறார். அவர் இன்ட்ரெஸ்ட்லாம் போட மாட்டார். ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு, இந்த நகையை வச்சுக்கப்பா, வச்சுட்டு 10 லட்ச ரூபா தான் நான் உனக்கு பின்னால் தர்றேன். அவர் 10 லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்கி அடமானம், ரஹன், இது ஜாயிஸ். அதுக்கு வட்டி போட்டோன்னா அது ஹராம் ஆகிடும். வட்டிங்கிறது ஹராம் ஆகிடும். ரஹன் வைக்கலாமா, அடமானம் வைக்கலாமா? வைக்கலாம். மார்க்கத்தில் அது அனுமதி இருக்குது. அந்த அடமானத்துக்காக வேண்டி எனக்கு என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு போடக்கூடாது. அது சரி. இப்போ அவர் பேங்க்லையோ அல்லது எங்கேயோ வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். பெரும்பாலும் பேங்க்கில் தானே இருக்குது. முன்னாடிலாம் வசதி படைத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீடுகளில் ஒரு இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க. நிறைய அடமான பொருட்களை அப்படி துணியில் சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க. அதில் எழுதி எழுதி வச்சுருப்பாங்க. இது இவருடையது, இவருடையது, இதில் அப்துல் காரு, இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை, ஒரு அழகான காலம் அது. இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்போ அந்த செல்வந்தர்கள் அடமான பொருட்களை அடமானம் கொடுக்காததுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் பேங்குக்கு மக்கள் போகிறாங்க. வேறு வழி இல்லைன்னு போகிறாங்க. அதுக்காக அது சரின்னு நம்ம சொல்ல வரல. ஹை, அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் அடமானம் வைக்காதீங்க, விற்றுடுங்க. வட்டி வருதா இல்லையா? வட்டி வராமல் இருக்கிறதுக்காக அந்த பொருள் நீங்கள் விற்றுட்டா வாங்க முடியுமா? இது எவ்வளோ தவக்கல் குறைவானது. இது இந்த வார்த்தை எவ்வளோ மோசமானது. வாங்க முடியுமா? இன்றைக்கி கிருன்னு என்ன செய்யுது, தங்க விலை ஏறிக்கிட்டு போகுது, ஃப்ளைட் மாதிரி பறக்க தான் செய்யுது, இல்லைங்கல்ல. நீ எல்லாமே தவக்கல் வச்சு நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று சொல்லி அதை விற்று பாரு, பன்மடங்காக எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவான். அவன் கருணையாளன். அவன் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டா அவன் அதுக்கு தகுந்தவாறு நிறைவேற்றி தருவான். எனவே இப்போ இந்த அடமான பொருட்கள்லாம் இருக்குன்னு வைங்க. இந்த அடமான பொருட்களை எல்லாம் அது பேங்கில் இருக்குது. இப்போ அன்னைக்கு வந்து அந்த மீட்டு எடுக்கிறதுக்கு பணம் இருக்குன்னு வைங்களேன். பணம் இருக்குது பேங்கில். எவ்வளோக்கு இருக்கும்? இப்போ உதாரணமாக 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு. அந்த நகையினுடைய விலை 10 லட்ச ரூபா இருக்கும், கூட தான் இருக்கணும். பேங்கில் அப்படி தானே தருவான் அவன். இல்லாட்ட அவன் ஏழை விடுவான்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த வட்டி கணக்கை பார்த்துக்கிட்டு வட்டி குட்டியை போட்டு அப்படியே ஒரு கணக்கு பார்த்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் அதை ஏழை விடுறதுக்கு வந்துடுவான். இந்த ஏழை விட வந்துடுவான். அப்படின்னா அது கூட இருந்தால் தான் அதை பார்ப்பான். அதுக்கு மேலே தனக்கு நஷ்டம் சொன்னால் அவன் வைக்க மாட்டான். உடனே பேப்பரில் போட்டு விட்டுருவான், இந்த பொருள் ஏழாம் அப்படின்னு போடுவானா இல்லையா? பார்க்குறமா இல்லையா? அவன் நஷ்டத்துக்கு வாங்குவான் அவன் பேங்காரன். அப்போ நம்ம என்ன செய்யணும், 10 லட்ச ரூபா நம்ம வாங்கியிருக்கிறோம்னு சொன்னால் அந்த நகை எப்படியும் ஒரு 15 லட்ச ரூபா போகும். அப்போ அந்த 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த நகையை என்ன செய்யணும், மீட்டி எடுக்கணும். இதை எப்போ செய்யணும் தெரியுமா? ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன்னால் செய்ய சொல்கிறான். ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன்னால் செய்யறேன்னு சொன்னால் பணம் கையில் இருக்கணும், அல்லது பேங்க் திறந்துருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை லீவு அல்லது போராட்டம், அது இது ஏதோ ஒரு லீவ் ஆகிடுச்சு. என்ன செய்யுது? அதுக்கான ஜனாசா அடக்கம் வைக்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். நான் 10 லட்ச ரூபாய் கொடுத்து அதை நான் என்ன செஞ்சிட்றேன், பேங்க் திறந்தோடனே நான் மீட்டிடுறேன். 10 லட்ச ரூபாய் மீட்டியாச்சு. இப்போ அது 15 லட்ச ரூபாய்க்கு பொறுமா இல்லையா? அது 15 லட்ச ரூபாய்க்கு விற்று அந்த 10 லட்ச ரூபாய் இவரை எடுத்துக்கிடுவார். இவர பணம் இல்லையா? அது அந்த 5 லட்ச ரூபாய் இவருடைய பாக பிரிவினைக்கு வரும். இதெல்லாம் செய்யணுங்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜு ஜக்காத்து கொடுக்கையில் இது ஹுக்கூக்குல்லா, அதை முற்படுத்த சொல்கிறாங்க. ஹுக்கூக்குல்லாவை நீங்கள் முற்படுத்தணும். இந்த விஷயத்தில் ஒரு ஹஜ்ஜுக்கு போவையில் ஜக்காத்து கொடுக்கையில்னு சொன்னால் ஒரு அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாலேயே ஹஜ்ஜுடைய பணத்தையும் ஜக்காத்துடைய பணத்தையும் தனியாக ஒதுக்கிடணும். கணக்கு பார்த்து எடுத்துருங்கிறாங்க. அதை கணக்கு கொண்டு வந்துடணும், கணக்கு பார்க்கணும் அங்கனைக்குள்ள அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளவு துல்லியமாக இந்த மார்க்க விஷயங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனக்கு தரப்பட்ட நேரம் நிறைவுறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவு இந்த பாடமாகத்தான் இதை நடத்தி இருக்கிறேன். இதனுடைய யதார்த்தம், இந்த மார்க்கம் எவ்வளோ அழகானது, எவ்வளவு துல்லியமானது, இந்த சமூகத்தின் மீது இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது, அல்லாஹும் ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இந்த சட்டத்திட்டங்களை வகுத்து நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்திட்ட இந்த சமூகம், இந்த மில்லத் ஒரு கண்ணியமான மில்லத்தாக, பொருளாதாரத்தில் உயர்ந்த மில்லத்தாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான சட்டங்களை இந்த குர்ஆன் ஷரீஃப் மூலமாகவும் அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாகவும் போக்கின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் இந்த சமூகத்துக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும்.
அருமையானவர்களே, இதுதான் அடிப்படை. மற்றபடி ஒரு வாரிசுக்காரர்கள் என்று சொன்னால் 17 பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் 10 பேர், பெண்கள் 7 பேர். இது இல்லாமல் மூணாவது ஒன்று இருக்குது, அவங்க துல்லர்ஹாம் நம்ம சொன்னோம், உறவுகள் அப்படின்னு சொல்லி. அதில் 2 பிரிவாக பிரிப்பாங்க. அந்த வாரிசுக்காரர்களே 2 பிரிவு இருக்கிறாங்க. இதோட நான் நிறைவுபடுத்துவேன், ஏன்னா அடிப்படைங்கிறதுனால இதை சொல்லி முடிக்கிறேன். யார் யாருக்கு எவ்வளோங்கிறத சொல்லலை. அதில் 2 பிரிவு இருக்குது. 2 பிரிவுன்னு சொன்னால் அந்த வாரிசுக்காரர்கள் இந்த 17 பேர்லேயே 2 பிரிவாக பிரிக்கும். ஒன்று யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானோ அவங்கெல்லாம் ஃபர்லுக்கார, அஹ்லுல் ஃபுரு, துல் ஃபர்துன்னா அஹ்லுல் ஃபுரு, அவங்கெல்லாம் ஃபர்லுக்காரங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும். யாருக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் சொல்லலையோ அவங்களாம் அசபான்னு பேர். இப்போ உதாரணமாக ஒருத்தர் மூத்தாயிட்டார், அவருக்கு மனைவி இருக்கிறான், ஒரு மகனும் இருக்கிறான். என்ன செய்வீங்க? மனைவிக்கு 8ல் ஒரு பங்கு கொடுத்துடணும். மகனுக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் சொல்லலை, சகோதரனுக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் சொல்லலை, சாச்சாக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் சொல்லலை, சகோதரனுடைய மகனுக்கு எவ்வளோங்கிறது அல்லாஹ் சொல்லலை. அதுக்கு அளவு கிடையாது. அவங்களுக்கான அளவு விதிக்கல, சொல்லலைன்னா அவங்களுக்கு அளவு கிடையாது. அப்போ மனைவி 8 பங்கு சொத்தை 8 பங்கு வச்சு மனைவிக்கு மௌத்தாப்பனுடைய மனைவிக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 1 கொடுத்துட்டோம். மீதி எத்தனை இருக்குது? 7 எல்லாம் எவ்வளோக்கு தான். மிச்சம் இருக்கிறத பூரா ஃபர்லுக்காரர்கள் என்று சொல்லி அல்லாஹ் விதித்தவர்கள்லாம் ஃபர்லுக்காரர்கள். யார் யாருக்கு எவ்வளோ சொன்னானோ அவங்களாம் ஃபர்லுக்காரங்கள். அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத இவங்களுக்கு கொடுத்துடணும். யாருக்கு? அந்த அசபான்னு சொல்லக்கூடிய யாருக்கு சொல்லலையோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க எல்லாரும் வருவாங்களான்னா எல்லாரும் வர மாட்டாங்க. எல்லா அசபாக்காரன் மகன் இருக்கிறான், அவனும் வாரிசுக்காரன் தான். மகனுடைய மகன் பேரன் இருக்கிறான், அவனும் வாரிசுக்காரன் தான். 2 பேரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. மகன் இருக்கும்போது மகனுடைய மகனுக்கு கிடைக்காது, மகன் இருக்கும்போது சகோதரருக்கு கிடைக்காது, மகன் இருக்கும்போது சாச்சாக்கு கிடைக்காது, மகன் இருக்கும்போது பிரியத்தாக்கு கிடைக்காது, மகன் இருக்கும்போது சகோதரன் மகனுக்கு கிடைக்காது, மகன் இருக்கும்போது சாச்சாவுடைய மகனுக்கு கிடைக்காது. இந்த அசபான்னு சொல்லக்கூடிய அளவு பங்கீடு செய்யப்படாத நபர்களில் நம்ம டாப்ல இருக்கிறவர் மகன் தான். அவர் இருந்தால் நிறைய பேர் ஹஜ்பு செஞ்சிருவார். ஹஜ்புனா இல்லாமாக்கிடுவார், நிறைய ஹிஜாப் அவரது மஹஜூப் ஆக்கிடுவார். அவர் கிடைக்காது, இவர் கிடையாது, எல்லாத்தையும் ஆக்கி விட்டுருவார். மகனுடைய பவர் கூட. வாரிசுக்காரர்களே மிக வலிமையானவர் அவர் தான். இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் இந்த மார்க்கம் நமக்கு இந்த வாரிசுரிமை சட்டத்தை போதித்திருக்கிறது. குர்ஆன் நமக்கு சிறப்பாக சொல்லி தந்திருக்கிறது. இந்த வழியில் நாம் வாழணும். வாழும் காலம் கொஞ்சமாக இருக்கிறது. அந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பிழைப்பொறுப்பு தேடி நாம் இதில் மேலும் சரியான முறையில் நடந்து கொள்வதற்கான வழிவகைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த உரையிலே கேட்டதின் பிரகாரம் நானும் நீங்கள் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்களும் தந்தருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக, சாலிஹான சந்ததிகளாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்குகளாக நம்மை ஆக்கி வைத்து நாளை மறுவுலகத்திலே அவர்களுடைய திருக்கரம் பற்றி சோனலோகத்தில் செல்வதற்கும் அவருடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌது நீரிழந்தனுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அனைத்திற்கும் மேலாக அவர்களுடைய திருக்காலடிகளை அமர்ந்து அல்லாஹ்வுடைய திருலிகாய் என்ற அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.